வந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் மைக்குள்ளத்துக்காக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்தவராயிருக்கிறார். நாம் மைப்படுத்தியாக தேவை நாம் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. கூட்டத்தை யார் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நிலைப்படுகிறது. இச்சைப்பள்ளி துரதன் என்பது அந்தோனி அவர்கள் படிச்சிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Amen. அதற்காக நதியோடு சொல்லியிருக்கிறோம் கவி நாங்கள் வாழ்வதை எங்களுடைய கிருபை இல்லை, சுத்த கிருபை. எங்களோடு நீ இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். எங்களை சுற்றி வாழையம் இறங்கி நீ பாதுகாக்கிறீர்கள். அதற்காக நாங்களே வாழையம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தோம் கத்தாவே, நீ வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக நன்றி. அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்கிறார். இதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி கூட வெளிப்படுத்தினதற்காக உம்மை நன்றியோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு ஒவ்வொருவரையும் பயப்படுத்தும். அந்த நோய் அண்டாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்தில் வாதைகள் இருந்தது, ஆனால் மோசேயின் தேசத்தில் வாதை இல்லை என்று கர்த்தாவே தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே போல் எங்களிடத்தில் அந்த வாதை வரக்கூடாது கர்த்தாவே, அதற்காக உம்மை நன்றியோடு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பலப்படுத்தும். நோக்கு முதல் முடிவரை உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். சகோதரர் ரவி கர்த்தாவே பாடலாளரை நடத்தும் மகனுக்காகவும் செய்தி கொடுக்கும் மகனுக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாம மகிமைப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் பயப்படும்படியாக பாடத்தில் 92வது பாடலை நம்ம முதல் பாடலாக பாடுவோம். இது மனவாட்டி மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்திருந்தார். இது மனவாட்டி மத்தியில் வாசம் செய்திருந்தாரே. இது மனவாட்டி மத்தியில் வாசம் செய்திருந்தாரே. தேவன் தாமரின் குந்தலமே கண்கள் தீரா
பரதீசிலே மனிதர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்கிறார். மணவாட்டி தேவன் அவர் தங்கும் வாசஸ்தலமாக அங்கே மாற்றியிருக்கின்றார். அதற்குள்ளே தேவன் வாசமாய் இருக்கின்றபடினாலே நாமே மிகவும் ஆசிரியப்பட்ட ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். தேவன் அவருடைய நாம் மயப்படும்படியாக இந்த வேளையிலே இரண்டாவது பாடலாக பாட்டுள்ள 187வது பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இன்றும் என்றும் என் இயேசுவையே என்று சொல்லுங்கள். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இன்றும் என்றும் என் இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நித்திய காலமெல்லாம்
சங்கீத பகுதி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிவான் என்றும் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலம் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ ரட்சிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளாக என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமான பெறப்போகிற இடத்திற்கும் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அவன் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடினான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராரும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கருத்தம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்ததென்று என்ன தரும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் அவர்களோட தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. வேறு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து மகனாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு தன் வருங்கரைகளை குத்தி யாக்கோபை மேசாயும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோழி முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படா என்பதை பற்றி அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை கொடுத்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தப்பன் மேல் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவோட கட்டளைக்கு பயப்படாமல் அதை 3 மாதம் ஒழித்து வைத்து
விசுவாசத்தையும் அன்பைகளை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மையை நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நேரத்தை அதிக வாக்கம் என்று எண்ணினான். விசுவாசனாலே அவன் அதரிசனமான தஸ்கர் போல உறுதியாய் இருந்து ராஜாவின் போருக்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் முதல் பேரவனை சந்திக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு பஸ்தாவின் ரத்தம் பூசலாகிய நேமத்தையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே அவன் சிமான சமுத்திரத்தை உணர்ந்து தடைய கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமர்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ படுத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாரோட கூட சேதமாகாது இருந்தார். பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் செல்வமா காணப்போகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களை வாய்களை அடைத்தார்கள், அக்கரின் புக்கரத்தை அவித்தார்கள், பட்டிய கருத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்துக்கு பலன் கொண்டார்கள், யுத்தத்திற்கு வல்லவரானார்கள், அந்நியரோட சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு வந்திருக்க பெற்றார்கள், வேவசுத நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சி பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், போர்கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தின் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்தமா இருக்கவில்லை. விசுவாசத்தினாலே அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அடைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷத்த நன்மை தேவன் நமக்கென்று நியமித்திருந்தார். ஆமென். நல்ல ஒரு விசுவாசத்தினுடைய அதிகாரம் நெத்திக்கு சொல்கிறார். இந்த ஒரு அதிகாரத்தை தேவனுடைய வார்த்தையை சிறிய பையன் வாசித்தார். நாம் இந்த பைபிளை எடுத்து வச்சு 14 அதிகாரத்தை, ஏன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவானோ அப்போ எடுத்து கொடுக்கல. தேவன் நல்ல தாளந்தை தேவன் கொடுத்திருக்கின்றபடினாலே எல்லோருடைய பிள்ளைகளையும் நாம் அப்படித்தான் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனப்பாடமாக நமக்கு 14 அதிகாரத்தை சொல்ல சொன்னால் நம்மளால முடியாது, உண்மையிலே முடியாது. ஆனால் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கின்றார். எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் விரும்புகின்றோம். தேவனுடைய பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் இப்படியாக நடத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. இந்த கடைசி பாடலாக அந்த பாடத்தில் இருக்கின்ற 164வது பாடலை நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் இந்த மக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். So
சமூகத்திலே நாம் சங்கீத புத்தகத்தின் 46வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Let's read Psalms number 46. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். சேலா. ஒரு நதி உண்டு, அது நீர்காலில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பீர்கள். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமியை உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. பூமியிலே பால் கடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனின் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் டு ஹிஸ் ஸ்வீட்டஸ்ட் நேம். ஹல்லேலூயா. தர்மன் அந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சபையிலே கூடியிருக்கிறோம். வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நம்முடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு அறிவிப்பு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய செய்தி சபையிலே இருக்கிற சீர்காழியில் இருக்கிற பாஸ்டர் சிம்சன், சீர்காழியிலே ஒரு சிறிய சபை இருக்குது. நம்ம கடைசி கால செய்தி சபை, கிராமத்தில் இருக்கிற சபை, ஒரு கிராமம், ஒரு எளிய சபை. அங்கே இருக்கிற மக்கள் கர்த்தருடைய வருகை கூட வருகை செய்தியெல்லாம் விசுவாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். கிராம சபை, ஆனால் அப்படிப்பட்ட அருமையான சபை. அந்த சபையில் இருக்கிற அம்மாவுடைய பேரன் அந்த பையனுக்கு குகன் என்று பெயர். 10-15 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆக்சிடென்ட்டில் ஹி மெட் அன் ஆக்சிடென்ட். அவன் ஒரு ஆக்சிடென்ட்டை சந்தித்திருக்கிறான். அதனால் அவன் தலை உடைந்து இரத்த கசிவு ஏற்பட்டு அவனை அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார்கள். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் முடியாதுன்னு சொல்லி பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள். அவனுக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டாங்க மூளையில். அந்த பையன் இன்னும் கண்ணு திறக்காமல் இருக்கிறான். அதனால் அந்த அம்மா அவர்கள் ரொம்ப மனவேதனையோடு கூட, சின்ன பையன் 20-25 வயசு பையன்தான். ஆகவே அவனுக்கு இன்னும் கண்ணு திறக்கல. மருத்துவர்கள் ஒன்றும் அவசியம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. ஆகவே அந்த பையன் சாப்பாடு இல்லை, கண்ணு திறக்கல, குளுக்கோஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆகவே என் பையனுக்காக, என் பேரனுக்காக நம்ம சபையில் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஜெபிக்க சொல்லுங்க ஐயா, என் பேரன் கண்ணு திறக்கணும் என்று சொல்லி அந்த அம்மா மிகவும் துக்கத்தோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த பையனுக்காக நாம் சபையார் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை முடிவில் ஜெயிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். அதுபோல் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக காரியங்கள் நடக்கும். பையன் தம்பி விசுவாச அதிகாரத்தை இங்கே ஒப்பிச்சான் மனப்பாடமாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உங்களே அது கேட்டபோது ரொம்ப நமக்கு என்தூசியாசமாக இருந்துச்சு, ரொம்ப உணர்ச்சிவசமாக இருந்துச்சு. நம்மளுக்கு அனைவருக்கு நமக்கே அது மனப்பாடமாக தெரியாது, எனக்கே தெரியாது மனப்பாடமாக. ஆகவே அதை கேட்கும்போது புல்லரித்தது. நிச்சயமாக அந்த விசுவாசம் அந்த பையனுக்குள்ளே இறங்க வேண்டும். அதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் அது மனவாட்டிக்குள்ளே அது இறங்கி வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பேசலாம் க்ளோரி என்றால் பைபிள் இஸ் ப்ராஃபட் சேஸ் பைபிள் இஸ் தி ரிட்டன் வேர்ட். திருக்கி சொல்கிறார், வேத புஸ்தகம் வந்து எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்கிறார். ஆமென். பைபிள் வந்து ரிட்டன் வேர்ட், பட் தி ஸ்போக்கன் வேர்ட், தி மெசேஜ் இஸ் தி ஸ்போக்கன் வேர்ட். பைபிள் எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்குது, செய்தி உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. செய்தி உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது.
Praise the Lord. Hallelujah. But the bride is the manifested word. Hallelujah. Praise God. ஆனால் மணவாட்டியோ வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். Revealed word. Bride is the revealed word. மணவாட்டி அவள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, மாம்சமான வார்த்தையாக இருக்கிறார். The spoken word, the written word, the spoken word and the manifested word. எழுதப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, மாம்சமான வார்த்தை. Hallelujah. Praise God. The written word, Bible. Message is the spoken word. Bride is the manifested word. Hallelujah. மணவாட்டி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே the Hebrews chapter 11 வெளிப்படுத்தல் 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்குள்ளே அது மாம்சமாக வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த ஒரு மேன்மையானதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given to us the excellent thing, மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Without us நம்மை அல்லாமல் they cannot perfect. The Old Testament saints and the seven church ages saints, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் ஏழு சபை காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் இந்த manifested word ஆகிய இந்த மணவாட்டி இந்த கடைசி காலத்தை end time bride இல்லாம அவங்களால பரிபூர்ணம் ஆகாதபடிக்கு எக்ஸலன்ட் திங் தேவன் விசேஷமானதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பையனுக்காக ஜெபிப்போம். இந்த சபையில் இருக்கிற மற்ற காரியங்களுக்காக, விசுவாசிகளுடைய தேவைகளுக்காக நம்ம எல்லாரும் இந்த ஆராதனை முடிவிலே நாம் ஜெபம். இந்த காலை வேளையில் ஒரு சிறிய செய்தியை நான் இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன். அதை நாம் அதுக்காக சொல்லும்போது ஓகே ஒரு அறிவிப்பு. அதாவது மாஸ்க் போடாதவங்களாம் மாஸ்க் போட்டுருங்க. ஆமாம், மாஸ்க் போடாதவங்களாம் இல்லாதவங்க கேட்டிங்கன்னா இங்கே தருவோம். இருக்குது, மாஸ்க் இருக்குது. யாருக்கு வேணும்னா கை தொட்டுனீங்கன்னா கொடுக்குறோம். எல்லோரும் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா யாரும் இன்ஸ்பெக்ஷன் இது வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதில் செங்கல் கட்டு. Today I am going to read from the Gospel according to Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் சாப்டர் 12 அதிகாரம் 12. லூக்கா 12ஆம் அதிகாரம் verse 6 and 7. வசனங்கள் 6, 7 ஆகிய 2 வசனங்கள். 5 from we can start from verse 5 also. வசனம் 5 இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். 5, 6, ஓகே. இல்லைனா நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக்கும் கரைகளை தாழ்த்தி எல்லாம் நாம் செய்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let us praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே வாசித்த தேவ தரிசனங்களுக்காக நன்றி. பாடின பாடல்கள் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அந்த சிறு பையனுக்காக ஆத்மத்துக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. தேவனே ஆசீர்வதியும். அதிகமாக நாங்கள் எல்லாரும் வேத வசனங்களை பார்த்துக்கொள்ள, விசுவாசத்தை வலுவூட்டி கொள்ளத்தக்கதாக வசனங்கள் எங்களுக்கு மனப்பாடமாக எங்களுக்கு சில நேரங்களில் தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு நீ உதவி செய்வீராக. அதுபோல செய்தியை உதவி செய்யும். உரைக்கப்பட்ட அவள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறாள். அவள் மாம்சமான வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறாள். ஒரு பெரிய கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Prophet says bride is not the baby corn. மணவாட்டி ஒரு இளமையான அந்த she is not the tender corn. அவள் இளம் கதிர் அல்ல, அவள் குழந்தை கதிர் அல்ல, அவள்
இப்பதான் பால் குடித்துக் கொண்டிருக்கிற கதிர் அல்ல, அவள் இப்பொழுது முற்றி கொண்டிருக்கிறாள். she is not the baby corn, she is the matured corn. hallelujah, praise God. அவள் முதிர்ந்த கதிராக இருந்து கொண்டிருக்கிறாள். through the revelation of the word, வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தல் மூலமாக she becomes the matured corn. hallelujah, அவள் முதிர்ந்த கதிராக அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே நாங்கள் பிரதர் ஜீவித்தது போல நாங்கள் கிருமிகளுக்கு பயப்படக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கொலைகாரர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொலை செய்கிற கொலைகாரர்களுக்கு பயப்படாதீர்கள், அவர்களால் கொலைதான் செய்ய முடியும், ஆனால் அப்படியாக அவர்களை நரகத்திலே தள்ள வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு பயப்படாதீர்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்குள்ளே விட்டு ஓடி போவான்னு சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் பிசாசுக்கு பயப்படக்கூடாது, நாங்கள் கொலைகாரர்களுக்கு பயப்படக்கூடாது, நாங்கள் கிருமிகளுக்கு பயப்படக்கூடாது, நாங்கள் நோய்களுக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் தேவன் ஒருவருக்கே பயந்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கு பயந்தால் அவர் எங்களை காப்பாற்றிடுவார், அவர் எங்களை காப்பாற்றி நடத்துவார். அவருடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று without his will nothing will happen in our life. ஆகவே நாங்கள் எதற்கு பயப்படக்கூடாது வாழ்க்கையிலே. ஏனென்றால் தேவன் எல்லாம் அறிந்திருக்க, எங்கள் வாழ்க்கையில் நடக்க ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நன்மையானவிலே எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். we should be the optimist. நாங்கள் நல்லது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். அவரால் எல்லாவற்றையும் மாற்றி சார். இந்த நாள் காலையில் வந்திருக்கிற சிறியோர் பெரியவர்களான ஆசிரியர் இந்த வேதவசனம் எங்களுக்குரிய செய்தி தான். நீர் பேசும், you speak Lord, we want to hear your words. நீர் பேச ஆண்டவர், நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். bless us Lord, ஆசீர்வதி. in the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். you may be seated. நீங்கள் உட்காரலாம். வாசித்த இந்த வேதவசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். may Lord bless the scripture that we have read. இந்த வேதவசனங்கள் வந்து நான் பிரசங்கிக்க விரும்புகிற செய்தி the nightingale and the bride. The title of the message is the nightingale. Nightingale is one of your birds. I want to compare the nightingale with the bride. இந்த nightingale என்கிற ஒரு பறவை இருக்கிறது. இந்த nightingale என்கிற இந்த பறவையை நான் தேவனுடைய வேதவசனங்களோடு கூட நான் இங்கே இணைத்து பொருத்தி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இங்கே நான் படித்த வேதவசனத்திலே சொல்லுகிறார், இயேசு சொல்கிறார், 2 காசுக்கு பாருங்க 6 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா என்று சொல்கிறார். அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. Are not 5 sparrows sold for 2 farthings? Farthings na pennies, coins, 2 coins. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். And not one of them is forgotten before God. And not one of them is forgotten before God. அவைகள் ஒன்று கூட தேவனால் மறக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. God did not forget the sparrows. தேவன் அடைக்கலான் குருவிகளை மறக்கவில்லை. And also he do not forget you. Hallelujah. And also he does not forget you. தேவன் அந்த அடைக்கலான் குருவிகளை எப்படி அவர் மறக்கிறது இல்லையோ அதுபோல உங்களையும், you and also me, உங்களையும் என்னையும் தேவன் மறக்கிறதில்லை. உங்கள் தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். But even the very hairs of your head are all numbered. Fear not therefore. You are of more value than many sparrows. You are the more value than the sparrows. Which is greater, the bride of Christ or the sparrows? அடைக்கலான் குருவியா அல்லது மணவாட்டி எது சிறந்தது? Before God, தேவனுக்கு முன்பாக எது சிறந்தது? You bride, we bride. மணவாட்டி தான். அடைக்கலான் குருவியே பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அப்ப நம்மளை பார்க்க மாட்டாரா? இல்லை. சில பேர் கவலை, நம்மளை தேவன் பார்க்கல, நம்மளை கவனிக்கல, நம்மளை போகல அப்படின்னு அநேகருக்கு ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. உங்களையும் சேர்ந்து என்னையும் சேர்ந்து தான். ஆனால் நிச்சயமாக அவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is very keenly watching you and me. அவர் ரொம்ப உத்து நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அதனால அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நிகழாது. அவர் அடைக்கலான் குருவிக்கே அவ்வளவு கவனம் தரார் அப்படின்னா, அவ்வளவு கேர் பண்றாருன்னா
நம்மை அவர் கவனிக்காமல் இருப்பாரா? இல்லை. He cares you. அவர் நம்மை விசாரிக்கிறார். He cares us. நம்மை அவர் விசாரிக்கிறார். அதனால நம்ம ஜெபத்தில் வருவோம். எல்லா காரியங்களையும் வேண்டி நம்ம வார்த்தையில நம்ம முன்னேறுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம இந்த நைட்டிங்கேல் என்பதை குறித்து பார்ப்போம். நைட்டிங்கேல் இஸ் எ பேர்ட். நைட்டிங்கேல் என்பது ஒரு பறவை. அதுக்கு தமிழ்ல என்னன்னு பேர் பாருங்க, ராப்பாடி அப்படின்னு சொல்றாங்க, அல்லது வானம்பாடி. இதுதான் நைட்டிங்கேல். இது ஸ்பேரோஸ் ஃபேமிலி, இந்த குருவியுடைய இனத்தை சேர்ந்தது. குருவி மாதிரியே இருக்கும் நைட்டிங்கேல் என்கிற பறவை. ராப்பாடி என்னும் பறவை தேன் சிட்டு என்றும் வானம்பாடி என்றும் அழைக்கப்படுது. இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. இங்கிலீஷ்ல நைட்டிங்கேல், தமிழ்ல ராப்பாடி பேர், இல்லைன்னா வானம்பாடின்னு சொல்லலாம். அதுக்கு சரி, வானம்பாடினா தான் தெரியல நிறைய பேர். வானம்பாடி இது ஒரு அழிந்து வரும் பறவை இனம். இந்த பறவை, இந்த வானம்பாடி ஜாஸ்தி நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அழிஞ்சிட்டு இருக்குது. அது இரவு நேரங்களில் பாடுவதால் அது ராப்பாடி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பறவை பாடும், அதுக்கு தான் அது பேர் வானம்பாடின்னு சொல்றாங்க. பாடுறதுனால அதுக்கு என்ன பேரு? வானம்பாடி. அது ராத்திரியில பாடுன்னு சொல்றாங்க. ரைட்டு, சரி. இது ஒரு இடம்பெயரும் பூச்சி ஒன்றும் இனமாகும். ஐரோப்பிய, தென்மேற்கு ஆசிய நாடுகளில் காடுகளில் இடம்பெயர் பெருக்கி வளர்கிறது. வானம்பாடி. ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த வானம்பாடி பறவை பற்றி இப்படி நமக்கு இங்க இருக்குது. பறவை இனங்களை பற்றி, இந்த பறவையுடைய இந்த வரலாறு பற்றி சொல்லுது. சரி, இப்ப தீர்க்கதரிசி சொல்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். செய்தியில பி, இந்த வானம்பாடி பற்றி ப்ராஃபட் சொல்றாரு செய்தியில, அதை பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். செய்தியுடைய தலைப்பு ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ, எப்படி அந்த தேவதூதன் என்னிடத்தில் வந்தார் என்ற செய்தி. 1953 வருஷம் 11வது மாசம் 9ஆம் தேதி 8வது பேரால இருந்து பார்த்தோம். About 10 o'clock and there was way in the country, and in warm summer time, ஒரு சூடான ஒரு வெயில் காலத்திலே, there's an old nightingale used to sit out there and how he would sing. Oh my. அங்கே அந்த வெயில் காலங்களிலே, கோடை காலங்களிலே, விடியற்ற கால நேரங்களிலே அந்த நைட்டிங்கேல், அந்த வானம்பாடி பாடுகிறது அப்படின்றார். வானம்பாடி பாடுகிறது. You know, birds are happy. உங்களுக்கு தெரியும், பறவைகள்லாம் சந்தோஷமா இருக்கான். பறவைகள்லாம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ரைட். You never see one of them though with a great drawn down look like we have. Do you? நீங்க எப்பயாவது பறவை பார்த்துருக்கீங்க, முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இப்படி இருக்குதுல்ல, கவலையா? அது மாதிரி என்னைக்காவது பறவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு? இல்ல. The birds always happy. பறவைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்குதான். அது எப்பயுமே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு, ஏதாவது சொன்னா அப்படியே தொங்க போட்டுருக்கணும் முகத்தை. நம்ம ஒன்று சொல்லக்கூடாது, அப்படியே முகம் சுருங்கிடும். அது மாதிரி பறவைகளுக்கு அந்த மாதிரி முகம் சுருங்கி போதா எப்பயாவது? இல்ல. எப்பயும் பறவைகள் எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா. ஆல்வேஸ் இட்ஸ் ஹாப்பி. அது எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கு பறவைகள். You never little bird gets up real early of morning and just sings and throws his head up and just sings to the glory of God. விடியற் காலையிலே பறவைகள் எழுந்து, விடியற் காலத்துல எழுந்துச்சு அது தலையை தூக்கிக்கிட்டு, தலையை மேல பார்த்து, நைட்டிங்கேல் பறவை கீழே பார்த்து பாடாது, தலைய மேல தூக்கிக்கிட்டு தான் பாடுமா. தலையை மேல தூக்கிக்கிட்டு விடியற் காலையில் எழுந்து அந்த வானம்பாடி ஆகிய நைட்டிங்கேல் பறவை பாடுகிறது தேவனை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவனை துதிக்குது. நம்மளாம் 9 மணி 10 மணி எந்திரிச்சுதான் பண்றோம். அநேகர் அப்படி செய்கிறார்கள். ஆனா பறவைகள்லாம் என்ன செய்தான்? விடியற் காலையில எந்திரிச்சுதான். விடிய காலம் ரொம்ப சுறுசுறுப்பு பறவைகளுக்கு. காலையிலே 5 மணி 6 மணிக்கு பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சது. எந்திரிச்சது. கத்துதா? இல்ல கத்துல. சங்கீதத்தில் 148 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், பறவைகளே அவரை துதியுங்கள். சங்கீதத்தில் சொல்றாரு தாவீது, ஓ ஃபவுல்ஸ் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. பறவைகளே, ஓ பேட்ஸ், பறவைகளே கர்த்தரை துதியுங்கள், பிரைஸ் தி லார்ட் அப்படின்றார்.
அப்ப தாவீது சொல்றாரு, பறவைகள்லாம் துதிக்குது, அது கத்தல, விடிய காலம் எந்திரிச்சு துதிக்குது. அதனால நம்மளும் காலையில எந்திரிச்சு பழகணும், விடிய காலையில எந்திரிச்சு பழகுறது நல்லது. என்னைக்கோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, காய்ச்ச, உடம்பு வலி, ஏதாவது சில சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா அது நெக்லிஜிபிள், அது டெலரபிள், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பட் we should not usually get up in the late morning. Yeah, we should get up in the early morning. விடிய காலையிலே நம்ம எல்லாரும் எழுந்து பழக வேண்டும். காலையில எழுந்து பழகி எழுந்து, சில பேர் எழுந்துச்சு வேலையை செய்வாங்க, விடிய காலம் எழுந்துச்சு வேலை செய்யணும், ஜெபம் பண்ணணும், தேவனை துதிக்கணும், அப்புறம் மற்ற வேலைகளை செய்யணும். அப்ப அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப வானம்பாடி தலையை தூக்கிட்டு வாயை திறந்து பாடுது. அப்ப நம்மளும் பாடணும். we should sing the glory of the Lord. கர்த்தருடைய மகிமை பாடணும். சபையில நிறைய பேர் பாடுறதே இல்லை, நான் பார்க்கிறேன். இப்போ கொரோனா இருக்குது, மாஸ்க் போட்டுக்கிட்டோம், சரி எப்படிங்க பாட முடியும், மாஸ்க் போட்டுட்டு பாடுறீங்க அப்படின்னு, அது ரைட்டு தான், இருந்தாலும் பாடலாம். ஆனா மற்ற நேரங்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் பாடுறது இல்லை, அமைதியா மெதுவா. ஆனா வானம்பாடி தலையை தூக்கிக்கிட்டு வாயை திறந்து அப்படி பாடுது, தேவன் அப்படி துதிக்குதான். நம்ம நாம உற்சாகமாக, சில பேர் சவுண்டு வெளியே வர்றது இல்லை, நல்ல சத்தமா வரணும், சவுண்டு நல்லா வரணும், நல்லா பாடணும், நல்லா தேவனை துதிக்கணும். மற்ற சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சவுண்ட் அதிகமாக இருக்கும், நம்ம சர்ச்சில் லேடிஸ் சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாடல் பாடும்போது பெண்களுடைய குரல் சத்தம் கம்மியாக இருக்கும். மற்ற நிறைய சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரணாம் டேபர்நேக்கிள், இந்த மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா பாடுறாங்க சத்தமாக. நம்ம சர்ச்சை ரொம்ப ஷை ஆகுறாங்க, வைக்கப்படுறாங்க. தேவனை துதிக்கிறது என்ன செய்யக்கூடாது, வைக்கப்படணும். அதனால் லேடிஸ் சத்தம் போடணும், ஆம்பளையும் கம்மியாக பாடணும்னு சொல்லலை, ஆண்களும் என்ன செய்யணும், நல்லா பாடி, நல்லா பாடி துதிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது தேவ சமூகத்தில். அதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா வாய் திறந்து பாடாதவங்க இந்த வானம்பாடியை நினைச்சிங்க, இந்த நைட்டிங்கல் நினைச்சிங்க, அது நல்லா வாய் திறந்து எப்படி சத்தமா பாடுது, தேவனை துதிக்குது அப்படின்னா அதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது, தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது, சிறந்தது. யாருக்கு நல்லது? சபைக்கு நல்லதா, மற்றவர்கள் நல்லதா? இல்ல, அவர்களுக்கும் நல்லது, நமக்கே அது நல்லது, நமக்கே நல்லது. ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், உற்சாகம் வரும். விளைவின சொன்னதை பாடும்போது அப்படியே உற்சாகமாயிடும், சோர்வெல்லாம் ஓடிடும், எங்கே ஓடுமோ தெரியாது. ஆராதனைக்கு நல்லது. அப்போ ஆராதனை செய்தி வர்றதுக்கு அது ஒரு இதை உண்டாக்கும், ஒரு ஸ்டிரிங் உண்டாகும், ஒரு இட் மேக்ஸ் ரெடி. அது இது the congregation, ஆராதனை சபையை அது ஆயத்தப்படுத்தும், பாடல் பாடுவது. ஆகவே நம்ம வானம்பாடி நினைச்சுக்குவோம். ஏன் நம்ம கவலைப்படணும், ஏன் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் மனவேதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஒரு பழைய பாடல் இருக்குல்ல, சின்ன சிட்டு குருவியே, பழைய வாழ்த்து பாட்டு, சின்ன சிட்டு குருவியே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நினைச்சுக்கணும். சந்தோஷமாய் பாடுங்கள், உங்களை படைச்சிருக்கிறாரு. நம்ம சந்தோஷம், அந்த பாடல சில வரி வரும், நம்ம சந்தோஷமா இல்லாத பார்த்து இந்த பறவைக்கு ஏன் நமக்கு இருக்கிற சிருஷ்டிகத்தில் இவங்களுக்கு இல்லையோ, இவங்களுக்கு ஒரு இல்லையோ, பாவம் இவங்க ஒரு கவலையில இருக்கும் போது தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் நமக்கு ஒரு சிருஷ்டிகத்தில் இருக்க மாதிரி இவங்களுக்கு இல்லையோன்னு நினைச்சிருமா? இது நினைச்சிருமா? குருவிங்க பேசிக்குமா? குருவிகளுக்கு இருக்கிற சிருஷ்டிகத்தர் நமக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. He watches the sparrows, he cares the sparrows, and also he cares you. Hallelujah. அவர் குருவிகளை அவர் கவனிக்கிறார், அவர்களை விசாரிக்கிறார், அவர்களை வாட்ச் பண்றார். He watches the sparrows and he also watches the bride of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் மணவாட்டி அவர் மேலும் அவர் போஷிக்கிறார், கவனிக்கிறார். அதனால தேவன் மேல வச்சுக்கோ, எந்த காரியத்தையும் தேவனிடத்திலே வைத்து விடுங்கள், தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. மனிதன் செய்ய மாட்டான், மனிதனால் செய்ய முடியாது, ஆனால் அதை தேவன் அதை செய்ய வைப்பார். ஒரு காரியத்தை சொல்லி ஒருத்தர் செய்ய வைக்க முடியலன்னா அவங்களை ஜெபத்தால செய்ய வைக்கலாம். ஹல்லேலூயா. சொல்லி செய்யலன்னா அவங்களை எதுல செய்ய வைக்கலாம்? நம்ம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தா தானா நடக்கும். கர்த்தர் அதை செய்ய வைப்பார். God will work. தேவன் அங்கே வேலை செய்வார் through the prayer. கர்த்தர் நம்மை praise God. Little bird gets up real early of a morning and just sings and throws right. You never heard one of them having high blood pressure, did you? Hallelujah. Praise the Lord. Glory. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்ற ப்ராஃபிட் எந்த பறவைக்காவது blood pressure இருக்கான்னு கேக்குறாங்க. Glory. Hallelujah. High blood pressure எந்த பேர்ட்ஸ்க்கா வந்திருக்கா? எந்த பறவையாவது நாய் மிருகங்களை தூக்கிட்டு இதுக்கு ரொம்ப பிளட் பிரஷர் இருக்குது, இதுக்கு சுகர் இருக்குதுன்னு மிருகங்களை கொண்டு போய் எங்க காட்டுறாங்களா? இல்ல. யாருக்கு தான் பிளட் பிரஷர் இருக்குது? மனிதனுக்கு தான். நமக்கு தான் ஹை பிளட் பிரஷர் இருக்குது, ஹை சுகர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, எல்லா வியாதிகளும் மனிதனுக்கு தான். மற்ற வியாதிகள் பரவாயில்ல, ஹை பிளட் பிரஷர் இருக்கக்கூடாது. டென்ஷன் ஆகுறதுனால தான் என்னது நமக்கு ஹை பிளட் பிரஷர் வருது, ரொம்ப கோவம் வருது,
ரொம்ப டென்ஷன் ஆகும், ஹை பிளட் பிரஷர் வருது. அப்போ நினைச்சுக்கணும் வானம்பாடிக்கு ஹை பிளட் பிரஷரே வர்றது இல்லைங்க. நீங்க கேள்விப்படுறீங்களா அதுக்கு பிளட் பிரஷர் இருக்கான்னு? இல்லை அப்படின்ற ப்ராஃபிட் சொல்றாரு. அப்ப நம்ம மனிதனிடத்திலே சில காரியங்களை அதிகமாக எதிர்பார்க்கும் போதுதான் நமக்கு கோபம் வருகிறது. அதிகமா எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? தேவனிடத்திலே. எல்லாத்தையும் நம்ம கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். அப்ப ஹை பிளட் பிரஷர் நமக்கு வரக்கூடாது. வானம்பாடிக்கு ஹை பிளட் பிரஷர் இல்லைன்றார் ப்ராஃபிட். அதுக்குள்ள பிரைடுக்கு என்ன செய்யக்கூடாது? ஹை பிளட் பிரஷர் வராம நம்ம ஸ்தோத்திரிச்சுக்கணும், துதிச்சுக்கணும், தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், கர்த்தரையை நம்பி ஜீவிக்க வேண்டும். அப்ப நம்ம அவரை பாடி துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப அதெல்லாம் குறைச்சிக்கணும். ஹை பிளட் பிரஷர்லாம் குறைச்சிக்கணும். நம்ம எப்படி தேவன் மேல் விசுவாசத்தோடு கூட or having to be operated on, he just glorifies his maker. அல்லது அவைகளுக்கு ஏதாவது ஆபரேஷன் நடக்குதா? இல்ல, he just glorifies his maker. சிருஷ்டிகரை அவைகள் மகிமைப்படுத்துகிறது. வெறும் சும்மா சிருஷ்டிகரை மகிமைப்படுத்திட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதுக்கு ஹை பிளட் பிரஷரோ வேற பிரச்சனையும் அதுக்கு வரல. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். பட் we wander around sometime. ஆனா நம்ம அப்படியே அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறோம். நம்ம என்ன பண்றோம்? அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் தேவையில்லாம. 9வது பேரா. And this little old nightingale, he was just sing and carry on. இந்த சின்ன பழைய பழமையான இந்த நைட்டிங்கேல் பறவை சும்மா பாடிக்கிட்டே தான் இருக்கும். பாடிக்கிட்டு இருக்கும் எப்பயுமே. அது நல்லது. தேவனை துதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பண்ணுது? எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்குது. சபையில தானே பாடணும், வெளியில பாடக்கூடாதுல்ல, அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போ வேணாலும் பாடலாம். சமைக்கும் போது பாடிட்டு இருப்பாங்க சில பேர், படுத்திருக்கும் போது பாடுவாங்க, உட்கார்ந்து இருக்கும் போது பாடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் பாடலாம், தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் வேலையும் பார்த்துக்கணும்மா. பாடிக்கிட்டே உட்காந்து தான் வேலையும் ஆகாது. அதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். சரி, ஓகே. And I thought, well, what makes him sing that all through the night? ராத்திரி பூரா கத்திட்டு இருக்குமா, பாடிட்டு இருக்குமா? எது? அந்த வானம்பாடி. எது அதை இரவு முழுவதும் பாடுபடி செய்கிறது? நம்ம எது இரவு முழுவதும் பாடுபடி செய்கிறது பாப்போம். I noticed on a cloudy night he would sing and then he would stop and then he would sing and then he would stop. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மேகமான ஒரு இரவு நேரத்துல அந்த மேகமான இரவு பார்த்துருச்சுன்னா உடனே பாடும், அப்புறம் நிறுத்திக்கும், அப்புறம் பாடும், கொஞ்ச நேரம் நிறுத்திக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் பாடும், அப்புறம் நிறுத்திக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்குமா. சரி. And I got to studying the life of the nightingale. நைட்டிங்கேல் பறவையுடைய வாழ்க்கையை பற்றி நான் படித்து பார்த்தேன்றார். அவர் ப்ராப்பர்ட் படிச்சு பார்த்தாராம் அதை பத்தி. சரி, ஸ்டடி பண்ணாராம், அதை படிச்சாராம் அந்த வாழ்க்கை வரலாறு. So the nightingale, what he does, ஆகவே இந்த நைட்டிங்கேல் அது என்ன செய்கிறது? He looks heavenly heavenward always. அது எப்பயுமே மேலே பார்த்துட்டு இருக்கு அப்படின்றார். He looks always heaven. நைட்டிங்கேல் கீழே பார்த்துட்டு இருக்காது. எங்க பார்த்துட்டு இருக்கோம்? வானத்தை பார்த்துட்டு இருக்கோம். So our faith should look up the heaven. Hallelujah, praise the Lord, glory. நம்முடைய விசுவாசமும் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். நைட்டிங்கேல் பறவை மேலே தூக்கிக்கிட்டே இருக்குமா, தலை கீழேயே பார்க்காது, மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கும். அதை எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்? பரலோகத்தை. அதுபோல நாமும் பரலோகத்தை பார்த்துக்கணும், வானத்தை பார்த்துக்கணும். நம்முடைய விசுவாசம் மேலேயே இருக்க வேண்டும். Hallelujah, praise the Lord, amen. So the nightingale, when you would see a star or any kind of a light, he will start singing. அந்த நைட்டிங்கேல் பறவை அப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பேசாம இருக்குமா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. திடீர்னு ஒரு நட்சத்திரத்தை பார்த்துச்சுன்னு நீங்க உடனே பாட ஆரம்பிச்சிருமா. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே உடனே பாட ஆரம்பிச்சிடும். அல்லது வானத்தில் ஏதாவது he starts singing because then he knows the sun shining somewhere to shine on that star. Hallelujah, praise the Lord, glory. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே இந்த நைட்டிங்கேல் பறவை பாட ஆரம்பிச்சிடும். ஏன் பாட ஆரம்பிச்சுன்னா, நட்சத்திரம் வந்துருச்சு, நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா சூரியன் எங்கேயோ உதிக்க போகுது, உதிச்சிருச்சு, அது இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகுது. அப்ப நட்சத்திரம் வந்துருச்சுன்னா அது எது வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிச்சு, சூரியனை கண்டுபிடிச்சிச்சு. அப்ப நட்சத்திரத்தை பார்த்தது துதிக்கல, அது எதை பார்த்து துதிக்குது? சூரியனை பார்த்து. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே அது தெரிஞ்சிச்சு.
சூரியன் வரப்போகுது, சூரியன் வந்துருச்சு, எங்கேயோ சூரியன் ஆயிடுச்சு வந்துருச்சு, அது இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வரப்போகுது அப்படின்னு அந்த நைட்டிங்கேல் பறவை பாடி துதிக்க ஆரம்பிக்குது. அப்ப எதுக்கு பாடுது பாத்தீங்களா? நைட்டிங்கேல் பறவை ஏன் பாடுது? இட்ஸ் லுக்ஸ் த சன்ஷைன். ஹalleluya, praise the Lord, glory, praise the Lord. சூரிய உதயத்தை பார்த்து பாடுகிறது நைட்டிங்கேல். அதுக்காக தான் பாடுது. இப்பதான் புரியுது எதுக்கு பாடுது, ஏன் பாடுதுன்னா சூரிய உதயத்துக்காக பாடுகிறது. glory, hallelujah. well, நல்லது. That's what I think about good and old fashioned Holy Ghost meeting. hallelujah. ஆகவே நான் ஏன் பழைய அல்லது பழைய நாகரீக பரிசுத்தாவியை கூட்டத்தை பற்றி நான் ஏன் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? When I can hear a good old hearty amen once in a while, or a hallelujah, or somebody jump up and scream and cry a little bit, I know the sun's shining somewhere. Hallelujah, praise the Lord. ஏன் அந்த பழைய நாகரிக அந்த பரிசுத்தாவி கூட்டத்திலே யாராவது ஒரு எழுந்து நின்று ஆமென் ஆமென் என்று சொன்னாலோ அல்லது ஹalleluya என்று சொல்லி ஜம்ப் பண்ணினாலோ குதித்தாலோ நான் ஏன் அதை விரும்புகிறேன் என்றால் எங்கேயோ சூரிய உதயம் நடந்திருக்கிறது. This is not sun sunshine, this is son sunshine, குமாரனுடைய உதயம். இது சூரிய உதயம் அல்ல, இது என்ன உதயம்? அது குமாரனுடைய உதயம். குமாரனுடைய உதயம் என்று சொல்லுவோம். ரைட், glory, praise God. ஆகவே அருமையான சகோதரர்களே, இப்ப புரியுதா? இப்ப ஏன் தீர்க்கதரிசி அந்த நைட்டிங்கேல் பறவை குறித்து சொல்லுகிறார் என்பது நமக்கு உங்களுக்கு புரிகிறதா? அதுல ஒரு ஆவிக்குரிய விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா, glory. அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் திங் இருக்குது, ஆவிக்குரிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். இப்படி சில காரியங்களை நாம் பார்ப்போம் செய்தியில. இப்ப முதலாவது பார்த்தோம்னால் இந்த நைட்டிங்கேல் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுது, எனக்கு வருது ஞாபகம். என்னன்னா இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். இவங்க ஐரோப்பா கண்டத்திலே அவர்கள் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இவங்க பேரு திஸ் woman, the name of this woman is Florence Nightingale. அந்த நைட்டிங்கேல் பத்தி பார்க்கும்போது இந்த நைட்டிங்கேல் பார்க்கணும். ரைட், இவங்களை பத்தி பார்ப்போம் என்ன சொல்லியிருக்குன்னு. இவங்க படம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப முக்கியம். என்னன்னா The Lady with the Lamp, விளக்குடன் விளக்கை பிடித்திருக்கும் மங்கை அப்படின்னு பேரு. இவங்க கையில ஒரு லைட் பிடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்கும். அது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், உலக புகழ் பெற்ற படம். The Lady with the Lamp அப்படின்னு பேரு. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் நவீன தாதியியல் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து தாதி. இவங்க ஒரு நர்ஸ். This woman was the nurse. She is the maker, she is the author of the modern nursing system. ஒரு காலத்துல எப்படி நர்ஸுங்கெல்லாம் வேலை செய்து போறது சரியா உலகத்துல தெரியாது. இன்னைக்கு நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி வராங்க ஹாஸ்பிட்டல்லாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குனது யாருன்னா இந்த அம்மா தான், இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான். So she did the significant medical services. இவங்க மருத்துவ பணியை ரொம்ப முக்கியமான மருத்துவ பணியாற்றினார். The founder of the modern nursing system. நவீன நர்சிங் சிஸ்டத்துக்கு ஆஸ்பத்திரியிலே நவீன நர்ஸ் வேலை செய்வதை எப்படி இன்னைக்கு நர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்ற இந்த மெத்தட் இன்னைக்கு உருவாக்குனவங்க யாருன்னா இவங்க தான், the Florence Nightingale தான். ஆமா, வீரர்கள், போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு ஓய்வின்றி மருந்திட்டவர், ரெஸ்ட் கூட எடுக்காம அவங்க சேவை செஞ்சாங்க. இன்னைக்கு கொரோனா டியூட்டி பாக்குறாங்கல்ல, இன்னைக்கு நர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பணி. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நர்ஸ் எல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அந்த ப்ராக்சிமிட்டி ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ உடை அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதே பெரிய வேலைன்றாங்க. அது 3 லேயர் 4 லேயர் இருக்குமா, அதுக்குள்ள என்னென்னமோ இருக்குமா. இவ்வளவு போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் சும்மா நிக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். இதுல போய் அவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க நர்ஸ் டாக்டர்ஸ்லாம். ஸோ ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், த சாக்ரிஃபைஸ் ரோல், ரொம்ப அர்ப்பணிப்பு வாழ்க்கை. அந்த மாதிரி நர்சிங் சிஸ்டத்துக்கு யார் ஃபவுண்டர், யார் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான். தாதிகளுக்கான பயிற்சி பள்ளியும் இவரே முதலில் துவக்கினார். அந்த நர்சிங் ஸ்கூல் இவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க வேர்ல்டுலேயே. ரைட்,
விளக்கேந்திய சீமாட்டி, கை விளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்பட்டார். இவர் ஒரு எழுத்தாளர் சொல்லினார். விளக்கேந்திய சீமாட்டி என்று பெயர். she is called the lady with the lamp. லேடி வித் த லேம்ப் என்று சொல்லக்கூடிய, அதாவது கையில் விளக்கேந்திய ஒரு சீமாட்டி பெண் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்களை நான் ஏன் சொல்றேன் இவங்களை அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரைட், சி இப்ப செய்திக்கு போகணும். இப்ப மெசேஜ் போவோம். லெட் அஸ் கோ டு தி மெசேஜ். செய்தி தலைப்பு காட்ஸ் ப்ரொவைடட் வே, தேவனால் அருளப்பட்ட வழி என்ற செய்தி. 1961 5th month 16th day morning. அந்த செய்தியில் தீர்க்கதரிசி சொல்றாரு, I could not understand now Congressman Upsa, a cripple for all the years. என்னால் புரிந்து கொள்ள முடியல. காங்கிரஸ்மேன், அமெரிக்கா காங்கிரஸ் செனட்ல இருந்தார், காங்கிரஸ்மேன் இருந்தார். அவர் பேரு உப்சான் பேரு. அவர் முடமானவர், he crippled man, முடமான மனிதன். இதை என்னால் புரிந்து கொள்ள, அவர் எப்படி சுகமடைஞ்சார் என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்றார் தீர்க்கதரிசி. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஆஃப் இங்கிலாந்து, லேட் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இங்கிலாந்தில் இருந்த ஃப்ளாரன்ஸ், இறந்து போன ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், not the late Florence Nightingale, grand daughter of her with a cancer eating harem. அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இப்ப படம் பார்த்தோம்ல, அந்த அம்மாவுடைய கொல்லு பேத்தி, அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய கிராண்ட் டாட்டர், கொல்லு பேத்தின்னு சொல்லுவாங்க, பாட்டியோடைய பாட்டி. அந்த அம்மா இங்கிலாந்துல இருந்தாங்க. கேன்சர் ஈட்டிங் ஹேரம், அவளை கேன்சர் என்ன செய்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய கொல்லு பேத்தியே இங்கிலாந்துல இருந்த பெண்ண கேன்சர் வியாதி சாப்பிட ஆரம்பிச்சான். யூ ஹேவ் பெர்ஹாப்ஸ், நீங்கள் ஒருவேளை உண்மையிலே got my book with the pictures in it, என்னுடைய புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அவருடைய படம் இருக்கு அப்படின்ற. இந்த அம்மா இங்கிலாந்துல இருந்தாங்க, பிறந்தாங்க. ஒருவேளை அவங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஒரு புக் இருக்குது, ப்ராஃபட் விசிட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு புக் எழுதிருக்காங்க. அது பேர் ஜூலியஸ் ஸ்டாட்ஸ்கிலோ அப்படின்றது. ப்ராஃபட் பிராண்டமோட ஊழியர் செஞ்சவர் ஜூலியஸ் ஸ்டாட்ஸ்கிலோ. அவர் ப்ராஃபட் விசிட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் அதுல இருக்கு. ரைட், அந்த பிக்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. She didn't high 60 pounds and she is a healthy strong woman. அவ 60 பவுண்டுக்கு மேல இருக்க மாட்டா. 60 பவுண்டுனா 30-20 கிலோ தான். அவ்வளவு பெரிய பொம்பளை. அது வயசான பெண் வந்து ரொம்ப விலை எடை கம்மியாயிட்டான். I cannot explain that when the high medical professors of England and Africa had turned her down to die. ஆப்பிரிக்காவோட இங்கிலாந்துல இருந்த பெரிய சயின்டிஸ்டுகள், மெடிக்கல் ப்ரொஃபஸர்லாம் அவளுக்கு அந்த கேன்சர் வியாதிக்கு மருந்து கொடுத்து அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி கடைசியில் அவளை சாவடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் மருந்துகள்லாம் பயன்படுகிறது இல்லை, சில நேரங்களில் பணம் இருந்தும் பயன்படுகிறது இல்லை. பாருங்க, எவ்வளவு மருந்துகள் இருக்கிற ஆஸ்பத்திரியிலே சில நேரங்களில் காப்பாற்ற முடியல. எவ்வளவு மனிதர் இடத்துல எவ்வளவு பணம் இருக்கிறது பாருங்க. இந்த கொரோனாவினாலே பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இன்றைக்கு இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட இல்லாத காசு கிடையாது. பெரிய தொழிலதிபர்கள் எத்தனை கோடினாலும் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொன்ன தொழிலதிபர்லாம் இப்ப இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு கோடியா பணம் இருந்தும் அவர்களை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அவங்கள்ட்ட இருக்கிற அவ்வளவு கோடி, ஆயிரக்கணக்கான கோடிகள், நூற்றுக்கணக்கான கோடிகள் அவர்களோட பணம் இருந்தும் சமீபத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்கள காப்பாற்ற முடியாது. அதே மருந்துகள், விஞ்ஞானிகள் இருந்தும் இந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத இந்த சிறுமிய கிருமி மனிதனுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டுது. உலகத்தே என்ன சங்கதின்னு கேக்குது. அது கண்ணிலே அதை பார்க்க முடியாது. மனிதன் நிலாவுக்கு போறான், விண்வெளிக்கு போறான், என்னென்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் செய்யறான். ஆனா இந்த சின்ன கிருமியை இருந்து தப்பிக்க மனிதனுக்கு என்ன வழியே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், என்னதான் மனிதன் விஞ்ஞானத்திலே வளர்ந்தாலும் முன்னேறினாலும் தேவனை அவனால் ஜெயிக்க முடியாது, தேவனை மீற முடியாது. இப்படி வாதைகள், கொள்ளை நோய்களா வரும்போது தேவன் என்ன செய்யறாரு, மருந்து, அதுக்கு அவருடைய மருந்து அது வார்த்தை. ஹல்லேலூயா, வேர்ட் இஸ் தி மெடிசன். எகிப்துல கொள்ளை நோய் வாதை வரும்போது ஒண்ணுமே இல்லை. மோசே போய் வானத்தை பார்த்து கை நீட்டார், உடனே என்ன ஆயிருது, நோய் எல்லாம் போயிருது. பார்வோன் சொன்னா, ஐயோ மோசே ஜனங்களை விட்டுரு, பாவம் நீ வாதிக்காத, நீ தேவன்கிட்ட வேண்டு, இந்த நோயில இருந்து அவங்க சுகமுடைய நான் விட்டுறேன் அப்படின்றான். உடனே மோசே போய் தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறார், உடனே என்ன ஆயிருது, வியாதி எல்லாம் ஓடிடும்.
அப்ப விஞ்ஞானம் மருந்து வியாதிகளை கிளியர் பண்ண முடியல, ஆனா தேவனிடத்திலே ஜெபிப்பது தேவனுடைய வார்த்தை சுகப்படுத்துகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் இந்த ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலை சுகப்படுத்துறேன்னு சொல்லி கடைசியில அவங்க சாவுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. And she lives today. Hallelujah. அப்படிங்களா? ஆனா இப்ப அவ என்ன செய்யறா? அவ உயிரோட இருக்கிறான். I cannot explain that, brother. I don't try to explain it. Just I believe it. என்னால அதை என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா நான் அதை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். Hallelujah. We cannot explain the faith, but we should believe the faith. Hallelujah. நம்ம விசுவாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விளக்க முடியாது, ஆனால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி என்ன நம்மளால சொல்ல முடியாது சில நேரத்துல. We cannot explain the right-carrying faith. எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை நம்ம விவரிக்க முடியாது. But it is in the book, it is in the message. Hallelujah. It is in the revelations. அது வெளிப்பாட்டில் இருக்குது, அது செய்தியில் இருக்கிற புக்ல இருக்குது. Only we should believe that. Hallelujah. God will do the remaining things. நம்ம விசுவாசிச்சா போதும், மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். Glory. Hallelujah. Praise God. இப்போ நம்ம பார்ப்போம் அந்த ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய பேத்தியை பார்ப்போம். C1. இப்போ பாருங்க, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிக்சர். when she was in cancer, கேன்சர்ல அவங்க இருந்தபோது படுத்த படுக்கையா இருந்தாங்க. படுத்த படுக்கையா இருந்தபோது எடுத்த ஃபர்ஸ்ட் பிக்சர். இப்போ ப்ராஃபட் பிரானம் ஜெபிச்ச பிறகு அவங்க சுகமடைஞ்சு நல்லான பிறகு உள்ள எடுத்த நெக்ஸ்ட் பிக்சர் இதுதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Florence Nightingale had so much cancer that the doctors say she is going to die, but God said something else. Hallelujah. Florence Nightingale-க்கு கேன்சர் வியாதி இருந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள் அவள் இறந்து போய்விடுவாள் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொன்னார் அவர் உயிரோடு இருப்பார் என்று சொல்லியார். தேவன் சொல்லி இருந்தா நிச்சயமா நடக்கும் ஒரு காரியம். Hallelujah. And after praying for her, William Branham said, வில்லியம் பிரானமே வர வச்சாங்க. ப்ராஃபட் சவுத் ஆப்பிரிக்கா போனார்ல, ப்ராஃபட்ஸ் விசிட் டு சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா பிரானம் சென்றார். டர்பன்ல கிரேட் மீட்டிங், எப்படி ஆஸ் லைக் தி கிரேட் மீட்டிங் ஹெல்ட் இன் பாம்பே. பாம்பேல எப்படி ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, அது போல டர்பன்ல சவுத் ஆப்பிரிக்கால டர்பன் கிரவுண்ட்ல ஒரு பயங்கரமான மீட்டிங் நடந்தது. கிரேட் மீட்டிங். 40,000 people accepted Lord Jesus Christ as their personal savior. தங்கள் சொந்த ரட்சகராக 40,000 பேர் இந்த ஒன் மீட்டிங், ஒரே கூட்டத்தில் 40,000 பேர் இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொண்டார்கள். Great miracle was done there. பெரிய ஒரு 20-30 லாரியில அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு, வீல் சேர்ஸ் அள்ளி போட்டு எடுத்துட்டு போனாங்க. ஹீலிங் ஆன பிறகு தேவையில்லைட்டு அதை தூக்கி எரிஞ்சாங்க. அதெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போனாங்க. ஒரு 20 லாரியில் அள்ளிட்டு போனாங்க கிரேட் மீட்டிங். அப்ப சென்ற போது இந்த நைட்டிங்கேலுக்காக ப்ராஃபட் ஜெபித்தார். After praying for her, அவளுக்காக ஜெபிச்ச பிறகு வில்லியம் பிரானம் சொன்னார், thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறதா அவர் சொன்னார். thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறதாவது, you will be healed. Hallelujah. Sister, you will be healed. நீங்கள் சுகமாகி இருப்பீர்கள் என்று சொல்லி வில்லியம் பிரானம் சொன்னார். அந்த அம்மாவுக்கு ஜெபிச்சப்ப ரைட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். and she did. அவள் இப்ப எப்படி இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. 8 months after this photo taken, 8 மாசத்துக்கு பிறகு இந்த போட்டோ. இப்ப அந்த அம்மா முதல்ல படுத்த படுக்கையா இருந்தாங்க. ரைட். இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. இப்ப ப்ராஃபட் சொல்றாரு, இன்னொரு செய்தியில சொல்றாரு, அந்த அம்மாவை படுக்க வச்சிருந்தாங்க. she was nude அப்படின்றாங்க. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, நிர்வாணமா, ட்ரெஸ்ஸே இல்லை மேல. அந்த அம்மாவுக்கு மேல ட்ரெஸ்ஸே இல்லை. ஒரு ஜோமனை போடுங்க. ஏன் அப்படின்னா துணியை மேல போட்டா கூட வலிக்குதான் அந்த அம்மாவுக்கு. துணி போட்டா கூட வலிக்குதுன்னா உடம்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்படி நஞ்சு போயிடுச்சு, உடம்பே நஞ்சு போய் எலும்பு தான் இருக்கு, எலும்பு கூட இருக்காங்க. எலும்புக்கு மேல தோல் வச்ச மாதிரி இருக்குது. துணியை போட்டாவே ஐயோ வலிக்குதுன்னு கத்துறாங்க. அப்ப அவங்களை போட்டோ எடுக்கணும். ப்ராஃபட் சொன்னா அவங்க போட்டோ எடுக்கணும். அப்பதான் போட்டோ எடுக்கணும். பிரானம் சொன்னாரா, அப்படியே அவங்களை போட்டோ எடுக்காதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு யாராவது என்ன செஞ்சுவாங்க, the critics will criticize this. சில பேர் இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு அது மேல ஒரு பேப்பர் வச்சுட்டாங்க. அந்த அம்மா மேல ஒரு உடம்பு மேல ஒரு நியூஸ் பேப்பர் வைங்க. ஏன்னா பேப்பர் வெயிட் இருக்காதுங்க, துணியை போட்டாவே அந்த அம்மாவுக்கு வெயிட்டா இருக்கு, வலிக்குது. அதனால ஒரு நியூஸ் பேப்பரை மேல வச்சு இந்த போட்டோ எடுத்தாங்க.
ஆனா இப்ப எப்படி ஆயிட்டாங்க? 8 months அப்புறம் இல்ல பை தூக்கிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து போறாங்க. ஹalleluya praise God. This is the miracle done to Florence Nightingale. Next C2. அந்த Florence Nightingale பத்தி இன்னும் சொல்லிருக்காங்க. Supernatural healing of Florence Nightingale. When Brother Branham said amen. So Branham ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது உன்னை ஆண்டவர் சுகப்படுத்துவார், கர்த்தர் உடைக்கிறதா ஆமென் அப்படின்னு Branham சொல்லி முடிச்ச போது the dove flew away அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒரு புறா உள்ள இருந்து என்ன செஞ்சான்? பறந்து போச்சு. ஆமென் பிரைஸ் லார்ட். இவர் ஜெபிச்சு முடிச்ச ஒரு புறா அப்படியே பறந்து போயிச்சான். உள்ள இருந்து பறந்து போச்சு. திடீர்னு the minister started to speak saying, did you see the dove? உடனே ஊழியக்காரர் சொன்னாரா, பாத்தீங்களா அந்த புறா போனதை பாத்தீங்களா அப்படின்னா. Before he finished the question, அவர் கேள்வியை முடிச்ச போது the spirit of the Lord moved upon Brother Branham. ஒரு ஊழியக்காரர் கேட்டாரா, பாருங்க பாருங்க புறா போகுது பாத்தீங்களா அப்படின்னா. உடனே பரிசுத்த ஆவி பிராணம்குள்ள வந்தார். And the Lord moved upon Brother Branham to speak these words. உடனே பரிசுத்த ஆவி பிராணம்குள்ள வந்து அவர் அந்த வார்த்தையை சொன்னார். Thus said the Lord, you will live sister. Hallelujah. கர்த்தர் உரைக்கிறார் சகோதரியே, நீ ஜீவிப்பாய் என்று சொன்னார். சொன்ன உடனே நம்ம என்ன ஆயிட்டாங்க? ஹீல் ஆயிட்டாங்க. லோரியா அருமையான சகோதரர்களே, நம்ம அந்த நைட்டிங்கேல் பத்தி பார்த்தோம். இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய கிராண்ட் டாட்டர். இப்போ நம்ம இன்னொரு நைட்டிங்கேலுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? we should come to next another nightingale. And the next nightingale யார்? DJ bride. Bride is the nightingale today. Hallelujah. இன்னைக்கு யார் nightingale? நீங்க bride. Night in gal. Nightingale பிரிச்சோம்னா என்ன எப்படி சொல்லலாம்? Night in gal. Bride is a gal. மனவாட்டி ஒரு பெண். She has lamp in his hand. That lamp is the word of the Lord. Hallelujah. தேவனுடைய வார்த்தை என்னும் அந்த விளக்கை கையில் வைத்திருக்கிற அந்த பெண், அந்த இருளில் இருக்கிற girl in the night is the night in the gal. Hallelujah. Night in gal. நைட்ல அந்த girl வந்திருக்கா. அந்த girl யாரு? Who is that girl? Bride is that girl. Come from the night time. இரவு நேரத்திலே வந்த அந்த பெண் யாரு? Bride. She holds the lamp in her hand. அவளுடைய கையில விளக்கு வச்சிருக்கா. What is that lamp? The word of the Lord is the lamp. Hallelujah. சங்கீதம் 119 சொல்லுது. Psalms 119 says, உம் வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய். Your word is the lantern, the light to the way in the night. இருள் நேரங்களிலே உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது தேவனே. So the word of God is the light. அப்ப பிரைட்ன்ற கேல் நைட்ல தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவ வந்துட்டு இருக்கா. அப்ப நீங்க நைட்டிங்கேல் யார்? Who is that nightingale? Bride is the nightingale. Hallelujah. Praise God. Glory. D. நம்ம spiritual timesல நம்ம வந்திருக்கிறோம். We are crossing the spiritual times and seasons. ஆவிக்குரிய காலங்கள் வேளைகளுக்குள் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். ஜீசஸ் பிறந்தபோது this is the world map. இதுதான் உலக மேப். Israel is the center to the world map. உலகத்துக்கு மையமா அங்க இருக்குது இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் அந்த that part, that area. இஸ்ரேல் பிரமிட் எல்லாமே எதுல இருக்குது? மையத்துல, சென்டர்ல இருக்கு. Center of the globe. Jesus, the birth of Jesus is the sunrise. Yes, Jesus is the S-O-N sun. Like S-U-N sun. அப்ப சூரிய உதயம், இயேசு பிறந்ததுதான் சூரிய உதயம். இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு வெளிச்சம் வந்தது, ஒரு நட்சத்திரம் வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விடியற் காலையிலே வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த நேரம் எந்த நேரம்? ஆவிக்குரிய விடியற் காலம். அப்ப நம்ம எந்த நேரம்ன்றது கண்டுபிடிக்கணும். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு காலத்தையும் அதன் நேரத்தையும் காலத்தையும் அதன் சூழ்நிலைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். காலத்தையும் அதனுடைய செய்தியையும் அடையாளம். We should recognize the day and its message. Otherwise we will be lost. நாம் இலக்கப்பட்டு விடுவோம். அந்த செய்தி தெரிய வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வந்த நேரம் என்னது? விடிய காலை நேரம். விடிய காலை நேரம், காலை நேரம். அடுத்தது ஃபர்ஸ்ட் சர்ச் பால் வந்தார். அப்புறம் இர்னேஸ் வந்தார். ஐர்னேஸ், தென் மார்ட்டின் வந்தார். கொலம்பா வந்தார். இப்படி சூரியன் எப்படி கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போல, how the sun rises in the east and sets in the west.
the spiritual SON Son Jesus also rises in the east and sets in the west. Hallelujah. இயற்கையான சூரியன் எப்படி கிழக்கே உதித்து மேற்கே மறைவதோ அதே போல ஆவிக்குரிய சூரியனாகிய இயேசுவும் கிழக்கே உதித்து he rises from the Israel, just Israel country. Israel is the east to the world. இஸ்ரேல் கிழக்கு, இஸ்ரேல் ஆனது உலகத்துக்கு கிழக்கே இருக்கிறது, அங்கிருந்து உதித்து வருது. இஸ்ரேல் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சூரியன் எப்படியே மேற்கு போகுது, சூரியன் எப்படியே மேற்கு திசைக்கு போகுது போல இதுதான் ஈஸ்ட் கிழக்கு, இதுதான் வெஸ்ட் மேற்கு. As the sun travels from east to west, the gospel is going back east to Israel again. இஸ்ரேல் கிழக்கிலே உதித்து மேற்கே மறைந்து மறுபடியும் கிழக்கே வருவது போல செய்தி இஸ்ரேலிலே இருந்து ஆரம்பித்து மேற்கே பிரஜாதிகளுக்கு மறுபடியும் கிழக்கே இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பவும் செல்கிறது. திரும்பவும் இஸ்ரேல். இப்ப இஸ்ரேல் நாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறகு செய்தி நெக்ஸ்ட் ரோம் போனது, ஐரேனியஸ் ரோம். அப்புறம் ரோம்ல இருந்து பிரான்ஸ் நாடு, அடுத்த நாடு என்னது பிரான்ஸ். மார்ட்டின் எங்க வந்தாரு, பிரான்ஸ்ல இருந்து வந்தாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஜெர்மனி. லூத்தர் கேம் ஃப்ரம் ஜெர்மனி. லூத்தர் ஜெர்மனி. லூத்தர்லாம் ஆஃப்டர்நூன், ஸ்பிரிச்சுவல் ஆஃப்டர்நூன், ஆவிக்குரிய மத்தியான வேளையில் லூத்தர் வந்தார். அப்புறம் அதுக்கு மேல போனீங்கன்னா இங்கிலாந்து வருது, பிரிட்டன், இங்கிலாந்து, ஜான் வெஸ்லி. அப்புறம் ஸ்ட்ரைட்டா அப்படியே போனீங்கன்னா கடைசியில வெஸ்ட், இந்த வேர்ல்டுல வெஸ்ட் டைரக்ஷன்ல எந்த நாடு இருக்குது? the only country in the west direction is America, US, United States. அமெரிக்கா தான் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கு. அமெரிக்கால இருந்து யார் வந்தார்? எந்த தூதன் வந்தார்? seventh angel came from America, west. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்பிரிச்சுவலா இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆவிக்குரிய விதத்துல இப்போ என்ன வந்துச்சு? சாயங்கால நேரம் வந்துச்சு, ஈவினிங் மெசேஜ். So Branham preached a message, the evening messenger. அதனாலதான் Branham பேசினார், சாயங்கால செய்தியாளர் பேசினார். He preached that message before the opening of the seven seals. Why? அவர் அந்த செய்தியை ஏழு முத்திரை செய்திக்கு முன்பு பேசினார். ஏன்? After the opening of the seven seals, the night time will come. ஏழு முத்திரை பிரசங்கம் பண்ணும்போது என்ன வந்துருச்சு? நைட் வந்துருச்சு, நைட் மிட்நைட் வந்துருச்சு, மிட்நைட் கிரை வந்துருச்சு. அதாவது சீல்ஸ்க்கு முன்னாடி சாயங்கால செய்தியாளர் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம எண்ட் டைம் மெசேஜ்ல இருக்க அநேக ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஈவினிங் மெசேஜ்ல இருக்கிறோம், ஈவினிங் மெசேஜ் சொல்றாங்க. இட்ஸ் ராங், அது தவறு. தீர்க்கதரிசி சாயங்கால செய்தி சாயங்கால நேரம்னு சொன்னாரு. ஆனா அவரு இருக்கும்போது சாயங்கால நேரம், சூரியன் சாயங்காலத்துக்கு இப்ப எங்க கடந்து வந்துருச்சு? இருள் நேரத்தில் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எலியேசர் மனவாட்டியை ஆகிய ரெபெக்கால சாயங்காலத்துல தான் சந்திச்சார், அது உண்மைதான். ஆனா அவன் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு? இருந்துச்சு, நைட் ஆயிடுச்சு. அவன் ரெபெக்கா வீட்டுக்கு போகும்போது நைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி the prophet met bride in the evening time spiritually, but when the seals opened, the midnight came. At the midnight there was a sound, there was a cry came, behold the bridegroom cometh. Amen. நடுராத்திரியில ஒரு சத்தம் வந்தது, மணவாளன் வந்து விட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் வந்தது. அல்லேலூயா, praise God. What is that time? The opening of the seven seals. அல்லேலூயா. இது என்ன நேரம்? ஏழு முத்திரை செய்தி. அப்ப ஏழு முத்திரை நம்மள எங்க கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? ராத்திரிக்கு, நள்ளிரவு கொண்டு வந்திருக்கு, மிட்நைட் கொண்டு. ஏழு முத்திரை திறக்கப்பட்டு இப்பொழுது மணவாட்டி தேர்ட் புல்லுக்குள்ள வரும்போது spiritually she has come to the daylight. அல்லேலூயா, praise God. இப்ப பிரைட் எங்க வந்துட்டா? ஸ்பிரிச்சுவலா டே லைட்டுக்கு வந்துட்டாங்க, விடிய காலத்துக்கு வந்து விட்டாங்க பிரைட். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப டே லைட் மெசேஜ்க்கு வந்துட்டோம் பிரைட். இப்ப மனவாட்டி எங்க வந்துட்டோம்? டே லைட் மெசேஜ்க்கு வந்துட்டோம். D2 கோட். D2 ப்ராஃபட் சொல்ற செய்தி, the masterpiece, சிறந்த வேலைப்பாடு செய்தி. பேரா நம்பர் 19 19வது பேரால சொல்றாரு, பட் ஐ ஹேவ் பீன் ஆஸ்க்டு டு a big convention. ஒரு பெரிய கன்வென்ஷன் வைக்க போகும், பெரிய கூட்டம் மாநாடு மாதிரி நடத்தணும்னு நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். பை பிரதர் போஸ். போஸ் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த போஸ் சொன்னாராம் அப்படி, he just on the verge of coming to see some daylight what we believe. அவர் இப்பொழுது நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காலை வெளிச்ச செய்திகளை அவரும் இப்பொழுது விசுவாசிக்கிறார். நாம் விசுவாசிக்கிற காலை நேர வெளிச்ச செய்தியை
to see some daylight what of we believe. நம்ம விசுவாசிக்கிற இந்த daylight, நம்ம விசுவாசிக்கிற இந்த காலை வெளிச்சத்தை அவர் விசுவாசிக்கிறார் சொல்லுகிறார். எப்ப சொல்றாரு? இந்த year 1964, after opening the seven seals. ஏழு முத்திரை திறக்கப்பட்ட பிறகு, அப்ப ஏழு முத்திரை திறக்கப்பட்ட போது இருள், ஆவிக்கு இருள் நேரம். அது திறந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் வந்துச்சு. திறந்தோடனே வெளிச்சம் வந்துச்சு, daylight வந்துச்சு. அதனாலதான் ப்ராஃபட் this is the rising of the sun. Hallelujah, glory. அதனாலதான் இது சூரிய உதயம் என்று பேச, because the sun has risen. The sun has risen. Glory. Hallelujah. சன் ரைஸ் ஆன பிறகு எப்படி நீங்க ஈவினிங் மெசேஜ் சொல்லுவீங்க? சூரியன் உதித்த பிறகு சாயங்காலம் சொல்லணுமா, காலையில சொல்லணுமா? காலம் தான் சொல்லணும். அப்ப சன் ரைஸ் ஆயிடுச்சு, சூரியன் உதிச்சிருச்சு. இது ஒரு சூரிய உதயம் பேசிட்டார் ப்ராஃபட். அப்ப இனி சூரியன் உதிச்ச பிறகு இனிமேல் ஈவினிங் மெசேஜ் சொல்லக்கூடாது. Now we are in the daylight message. Hallelujah, glory to God. நம்ம இப்ப விடியகால வெளிச்ச செய்தியில இருக்கிறோம். glory, praise Lord, hallelujah. அந்த நைட்டிங்கேல் என்ன செஞ்சதோ அதைத்தான் இன்னைக்கு பிரைட் என்ன செய்யணும். நைட்டிங்கேல் செய்த அதே காரியங்களை தான் இன்னைக்கு பிரைட் செய்யணும். நைட்டிங்கேல் என்ன செய்கிறது? தீர்க்க சொல்ற அந்த கோட் மறுபடியும் போவோம். பில what he does, அந்த நைட்டிங்கேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? he looks heavenly, heavenward always. அது எப்பயும் தலையை மேலேயே தூக்கி பார்த்துட்டு இருக்குமா. நைட்டிங்கேல் கீழே பார்க்காதான், அது வானத்தையே பார்த்துட்டு இருக்குமா. ரைட். and he starts singing. அது பாட ஆரம்பிக்குமா. நைட்டிங்கேல் உடனே என்ன செய்யுது? பாட ஆரம்பிக்குது. because that he knows the sun shining somewhere to shine on that star. Hallelujah, glory, praise the Lord, hallelujah. அவைகளுக்கு அந்த நைட்டிங்கேலுக்கு தெரிகிறது, இந்த நட்சத்திரம் வந்து விட்டால் இப்பொழுது வேற எங்கேயோ சூரியன் பிரகாசிக்கிறது என்று தெரிகிறது. அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார் பிரானம் வந்துட்டார். ஈவினிங் ஸ்டார் பிரானம் கேம். இத பார்த்து நைட்டிங்கேல் ஆகிய நம்ம எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப எங்கேயோ என்ன இருக்குது? இன்னைக்கு சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஹalleluya, glory, praise God. சூரிய உதயம் இங்க எங்கேயோ வந்துச்சு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு நம்மளும் நைட்டிங்கேல் மாதிரி துதிக்கணும். எப்படி தெரியும்? ஆமென், ஹalleluya அப்படினு சொல்லி ஷாலோம் அப்படினு சொல்லணும். நம்ம இன்னைக்கு என்ன சொல்லணும்? ஆமென், ஹalleluya, ஷாலோம் சொல்லணும். praise God, glory. அந்த நைட்டிங்கேல் எப்படி பாடுதுன்னு பாப்போமா? அவர் வானத்து தலையை தூக்கிட்டு மேல பார்த்தது கத்துதுன்றாங்க ப்ராஃபட். அது எப்படின்னு பாப்போம். D1 சவுண்ட் வச்சு சவுண்ட் இதுதான் நைட்டிங்கேல். சவுண்ட் நல்லா. அது கீழே பார்க்கல பாருங்க. அது எங்கே பார்க்குது? மேலேயே தான் பார்க்குது. அது மேலேயே தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகே, சவுண்ட் கேட்டா நல்லா இருக்கும். சரி, அதை ரெடி பண்ணுங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சவுண்டை. இப்போ செய்திக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, பேசலாம். அருமையான சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நைட்டிங்கேல் மேல பார்த்தது மாதிரி பிரைட் should see the upward direction. Hallelujah, glory. அதுபோல பிரைட் இன்னைக்கு என்ன செய்யணும்? மேல பார்க்கணும். இன்னைக்கு மனவாட்டி மேல பார்க்கணும். just like the nightingale. D5 இன்னைக்கு ஏன் நம்ம பிரைட் மேல பார்க்கணும்? இன்னைக்கு எதற்காக மனவாட்டி மேல பார்க்க வேண்டும் அப்படின்னு நைட்டிங்கேல் எப்படி பார்த்து கத்துமா? கீழே பார்க்காது. அது எப்படி பார்க்கும்? மேலே பார்க்கும். அதுபோல இன்னைக்கு bride, if bride will see the upward, she can see this cloud. Hallelujah, in the upward, in the heaven. மனவாட்டி தலையை தூக்கி மேல தேவனை துதிக்கலாம்னு பார்த்தா மேல என்ன தெரியுது? அந்த cloud தெரியுது. வானத்துல நமக்கு மேல என்ன தெரியுது? cloud தெரியுது. Hallelujah. What is this cloud? இந்த cloud என்ன? This is the rising of the sun. Hallelujah. இது என்னது? சூரிய வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு சூரிய வெளிச்சம் மனவாட்டியின் மேல் வந்திருக்கு. Today the sunrise came to the bride. Hallelujah. எப்படி எதற்காக வந்திருக்கு? D3
எதற்காக வந்திருக்குது? டு மேக் ஹர் மெச்சூர். ஹalleluya. டு மேக் ஹர் dry. ஹalleluya. see this picture. இந்த படத்தை பாருங்க. வீக் கார்ன்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்குது? எல்லாமே கீழ எல்லாம் வீக் கார்ன்ஸ் இருக்கு. this is not the baby corns. இது என்னது? இது குழந்தை கதிர்கள் இல்லையா? இளம் கதிர்கள் இல்ல. மெச்சூர்டு முத்துன கதிர். மெச்சூர்டு கார்ன்ஸ். எதனால மெச்சூர்ட் ஆகுது? அது மேல சன் ஷைன் ஆகுது. இந்த கிளவுட் தான் என்னது? இன்னைக்கு வந்திருக்கிற சன், சூரிய வெளிச்சம். இந்த சூரிய வெளிச்சம் பிரைட் மேல படணும். இந்த கிளவுட்ல இருந்து ரெவலேஷன் வெளிச்சம் வந்து அப்படி வெளிச்சம் வருதா? வெளிச்சமும் வந்துச்சு, அது ஒரு ஒருத்தர் உண்மைதான். ஆனா இதுல இருந்து இப்ப ரியல் லைட் ரெவலேஷன் வருது. ஹalleluya. இதுல இருந்து என்ன வருது? ரெவலேஷன் வருது. இந்த ரெவலேஷன் ரேஸ் பிரைட் மேல பட்டுக்கிட்டே இருக்கும்போது இது பிரைட் என்ன பண்ணுது? அது மெச்சூரிட்டி ஆகுது. as like Christ. ஹalleluya. கிறிஸ்துவை போலவே, அவரை போலவே மாத்து. இது என்ன மஞ்சள் நிறத்துல இருந்துச்சோ, இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருந்து மணவாட்டி இது பச்சையில இருந்து இது மாத்துது. it changes from its greenness to golden sun color. பச்சை நிறத்திலிருந்து சூரியனுடைய மேலான அந்த கலர்ல அது மாத்துது. ஹalleluya. praise God. டீசன்ட். அத பத்தி சொல்றாரு செய்தியை திருப்பி சொன்னாரு. the harvest time செய்தியில சொல்றாரு. harvest time 352வது பாரால சொன்னாரு. why it has to be the way. இது இப்படி தான் இருக்க வேண்டும். so that the wheat itself can lay before the sun. கோதுமை கதிரானது சூரியன் முன்பாக கிடத்தப்பட வேண்டும், படுத்திருக்க வேண்டும். sun sun. and so the spiritual wheat can lay before the sun. இயற்கையான சூரியன் SON என்ற சூரியன் முன்பாக கிடத்தப்படுவது போல ஆவிக்குரிய கோதுமையானது SON சன்னாகிய கிறிஸ்துவின் முன்னால் கிடத்தப்பட வேண்டும். இந்த மேகத்தின் முன்னாக, நீதியின் சூரியனாகிய இந்த மேகத்தின் முன்னால் மணவாட்டி கிடத்தப்பட வேண்டும். Praise God. To be turned to a golden grain of the word. வார்த்தையினுடைய பொன்னான கோதுமை மணியாக மாற வேண்டும். See, made word. வார்த்தையாக மாற வேண்டும். God made flesh. இன்னைக்கு தேவன் மாமிசமாக அது மாற்றப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Evil. Next. இப்ப தீர்க்கதரிசி சொல்லுறார், we hear the word said that 170 பாரா. in the days of seventh angel in the church, he just said the seventh angel's message would be the last message. The seventh angel message would be the last message. ஏழாம் தூதனுடைய செய்தி தான் கடைசி செய்தி என்று சொல்லிட்டார் தேவன். and then மேலும் we find out our over here in the Revelation 10. இதை வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். in the days of message of the seventh angel, the mystery of God should be finished. ஏழாம் தூதன் சத்தத்தினால் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். The seventh seal would be pulled back. ஏழாம் முத்திரையானது பின்னால் அதை இழுக்கிறது. it should be there. அது அங்க இருக்க வேண்டும். then all at once, எல்லாவற்றையும் சேர்த்து, when it's happening, a vision broke said, go to Texan. ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு தரிசனம் சொன்னது, நீ டெக்சனுக்கு செல் அப்படின்னு சொல்லிச்சு. a great noise will take place at this time, so you will be truly understanding and know that it's sent. ஒரு பெரிய சத்தம் அங்கே எனக்கு உரைத்தது, அதனால நீங்க நான் அனுப்பப்பட்டிருந்தது நீங்க கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிறார். all of you know about it. நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். it's on tape. நான் சொன்னதெல்லாம் எதில் இருக்கிறது? டேப்ல இருக்குது. 7 தூதர்கள் என்னை வந்து சந்திப்பார்கள், நீ டக்சனுக்கு போ என்று தேவன் சொன்னதெல்லாம். then it happened. அவர் சொன்னது போலவே அது நடந்தது. ஹalleluya. then appeared in the sky. ஹalleluya. பிறகு வானத்தில் தோன்றினது. என்ன தோன்றினது? ஷாலோம். ஹalleluya. வானத்தில் எது தோன்றிச்சா? ஷாலோம் தோன்றிச்சா. ஷாலோம் அப்படி ஒரு எழுத்து தோன்றிச்சா? இல்ல. வானத்துல என்ன வந்துச்சு? மேல தான் வந்துச்சு. கிறிஸ்தவ வானத்துல வரல, தீர்க்கதரிசி தலைமையில தான் வந்துச்சு. ஆனா மேல எங்க வந்தது? வானத்துல. கிறிஸ்தவம் தீர்க்கதரிசி கன்ஃபர்மேஷன், தீர்க்கதரிசிக்கு உறுதிப்பாடு. கிறிஸ்தவம் பிரைடுக்கு கன்ஃபர்மேஷன் இது the cloud.
cloud நமக்கு கன்ஃபர்மேஷன். cloud என்னன்னு சொல்ற prophet, then appeared in the sky shalom. அப்ப வானத்துல ஷாலோம் வந்துச்சு அப்படின்றார். what's it? It's a changing beats, the symphony. இது என்னது? இது இசை மாற்றம் என்று சொல்றார். அப்ப வானத்துல இப்ப என்ன வந்திருக்குது? ஷாலோம் வந்திருக்கு. the shalom came in the heaven with God. the shalom என்னது? what is the meaning of the shalom? it is the Hebrew word. shalom என்பது எபிரேய வார்த்தை. shalom is the Hebrew word, எபிரேய வார்த்தை. in Arabic it is shalom. அரபியில இருக்கு என்ன பேரு? சலாம் என்று பெயர். தமிழ்ல அதுக்கு பேரு, in தமிழ் சமாதானம். தமிழ்ல அதுக்கு பேரு சமாதானம். in ஹிந்தி, ஹிந்தியில அதுக்கு பேரு சாந்தி. ஹிந்தியில அதுக்கு பேரு என்னது? சாந்தி, சமாதானம். இந்த மேலும் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கு? நமக்கு ஷாலோம், சமாதானம் கொடுத்திருக்கு. what is shalom? this is the sunrise. shalom means the sunrise. hallelujah. shalom என்பது சூரிய உதயமாக இருக்கிறது. எப்படின்னா ப்ராஃபட் சொல்றாரு, ஒரு யூதனும் காலையில சந்திச்சுக்கும் போது ரெண்டு பேரும் முதல் சந்திச்சுக்கும் போது ஷாலோம் அப்படின்னு இவன் சொல்லுவான் ஷாலோம். உடனே அவரு இவருக்கு என்ன சொல்றாரு? ஷாலோம். அந்த ஷாலோம்ன்றது எபிரேய மொழியில வார்த்தை. அதுக்கு இங்கிலீஷ் அதுக்கு என்ன அர்த்தமா? ஷாலோம் மீன்ஸ் தி குட் மார்னிங். ஷாலோம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குட் மார்னிங், காலை வணக்கம் சொல்றோம். அப்ப காலை வணக்கம், சூரியன் உதிச்சோன்னு தானே குட் மார்னிங் சொல்லுவோம். மத்தியானத்துல இப்ப குட் மார்னிங் சொல்லுவோமா? இப்ப குட் ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும். சாயந்தரம் சொன்னா குட் ஈவினிங் தான் சொல்லணும். நம்ம குட் மார்னிங் எப்ப சொல்லணும்? சூரியன் காலையில உதிச்சோன்னே குட் மார்னிங் சொல்லணும். அப்ப ரெண்டு பேர் சந்திச்சுக்கும் போது குட் மார்னிங் சொல்லிக்குவாங்க. ரெண்டு யூதர்கள் சந்திச்சுக்கும் போது குட் மார்னிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு சந்திச்சுக்கிட்ட இந்த ரெண்டு பேர் யாரு தெரியுங்களா? தேவனும் மனிதனும். ஹல்லேலூயா. who saw these two persons meet together, God and the bride. ஹல்லேலூயா. God and the man. அப்ப தேவனும் மனிதனும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப சந்திச்சுக்கும் போது தேவன் பிரைடுக்கு மணவாட்டி என்ன சொல்றார்? ஷாலோம் பிரைட் அப்படின்றார். ஹல்லேலூயா. பிரைடை பார்த்து ஷாலோம் பிரைட் என்றார். மணவாட்டி ஷாலோம்ன்றார். வானத்துல எங்க பார்த்து சொல்றாரு? வானத்துல கிளவுட், வானத்துல ஈவம், சூரிய உதயம், வெளிச்சம். இந்த மேகத்துல வெளிச்சம் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்றேன், this is nothing but the son of righteousness. இது என்னது? இது நீதியின் சூரியன். இதுல சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்ற ப்ராஃபட் சொல்றாரு. பாத்தீங்களா? இங்க வெளிச்சம் அடிக்கிறீங்களா? படத்தை திருப்புங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க, பிக்சர் டர்ன் பண்ணுங்க. ஓகே, டர்ன் பண்ணி இப்ப தேவன் பூமியை பாக்குறாரு, பிரைட பாக்குறாரு. பரலோகத்துல தேவன் பூமியை பாக்குறாரு. அப்ப அவர் பார்வையில, அவர் கண்ணுல இருந்து என்ன வருது? வெளிச்சம் வருது. பாத்தீங்களா? இந்த இடம் வெள்ளையா இருக்குல்ல? இத ப்ராஃபட் என்ன சொல்றாரு தெரியுங்களா? திஸ் இஸ் த லைட்ன்றாரு. வெளிச்சம் வந்துச்சுன்றாரு. ஈட்டோ எந்த செய்தி படிச்சு காட்டுறாங்க. அதனால அது வெளிச்சம் வருது. அவர் கண்ணுல இருந்து வெளிச்சம் வருது. ரைட், ஈட்டோ செய்தி. ப்ராஃபட் சொல்றாரு, வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன்? மலையின் மேல கவர்ச்சி செய்தி சொல்றாரு. கேன் யூ see his eyes, nose, his mouth? Congregation says amen. அவருடைய கண்ணு, மூக்கு இதெல்லாம் பார்க்க முடியுதான்றாரு. சபையோர் சொல்றாங்க ஆமென்ன்றாங்க. பார்க்கறாங்களா? நம்ம பார்க்க முடியுதா? நீங்க ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். அவர் கண்ணு தெரிஞ்சு, அவர் மூக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது. சரி, எங்க தெரியுதுன்னு கேட்பாங்க சில பேர். மறுபடியும் படத்தை காட்டுவோம், அந்த படத்துல பார்க்கலாம். திருப்புங்க, ஸ்ட்ரைட் பண்ணு. இப்ப இயேசு கிறிஸ்துவோட தலைமுடி தெரியுது, அவருடைய தாடி தெரியுது, ரெண்டு கண்ணு, மூக்கு தெரியுது. இதுதான் சொல்றாரு. ரைட், அப்ப தெரியுதா? ஆமென். கிறிஸ்துவோட கண்ணு, மூக்கு எல்லாம் தெரியுது. இப்ப பாப்போம். நெக்ஸ்ட் கோட். Just turn the picture from this, the way they had it, this way, the way it's supposed to be, and you can see it. He is supreme judge. He is none but other but him. அந்த படத்தை அப்படி கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அவர் பூமியை பார்க்கிறது போல இருக்கும். அவர் உயர்ந்த நியாயாதிபதி. அவர் எப்படி இருக்கிறாரு? He is supreme judge, உயர்ந்த நியாயாதிபதி. And that's the perfect identification again, a indication that this message is the truth. Right, மேல இருக்குங்க. பாருங்க, இப்போ கவனிங்க. 16th பாருங்க, 16வது பாருங்க. With the white, வெள்ளையுடன், வெள்ளை முடியுடன். See, பாருங்கள், you see the dark. நீங்க இருட்ட பார்க்கலாம். கருப்புல என்ன இருக்குது? வெள்ளையா இருக்கு. His face, his beard, his eyes, அவருடைய முகம், அவருடைய beard, அவருடைய தாடி, அவருடைய கண்கள். And notice, he is looking. Hallelujah. Glory. பாருங்க, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரா?
பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரை பார்க்கிறாரு? அந்த தலையை திருப்பி பார்க்கிறாரு. அவர் தலையை திருப்பி பூமியை பார்க்கிறாரு. வானத்திலிருந்து எங்க பார்க்கிறாரு? அவரு பூமியை பார்க்கிறாரு. பூமியை யார் பார்க்கிறாரு? He seeing the bride. Hallelujah. As like he was seeing the thief, right side thief, when he was hanging in the cross. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது வலது பக்க கல்லனை அவர் பார்த்தது போல இப்ப யாரை பார்க்கிறார்? அவரு மணவாட்டி. அந்த கல்லனை பார்த்தா அவனுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அதுபோல நீங்க மணவாட்டியை பார்த்தா அவனுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. Praise God. All the sins of the bride were forgiven through his looking. அவருடைய பாவம் இயேசுவை என்னைக்கு மேகத்திலிருந்து பார்த்தாரோ அன்னைக்கு பிரைடுடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மன்னிக்கப்பட்டுச்சு. Hallelujah. Glory. Praise God. எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சு விசுவாசத்துல. In faith, விசுவாசத்துல. From him comes this light shining on the right hand side. அவருடைய வலது பக்கத்திலிருந்து சூரிய வெளிச்சம் வந்துகிட்டு தான். The light shining from his right side. அவருடைய வலது பக்கத்திலிருந்து வெளிச்சம் வருதுன்றார். பாருங்க அந்த படத்தை பார்ப்போம். ரைட். நீங்களா அவருடைய வலது பக்கம் இப்படி திருப்பி இருக்கிறார். படத்தை திருப்பணும். இப்படி திருப்பி பூமியை பார்க்கும்போது அவருடைய இது இடது பக்கம். அவர் வெளிச்சம் எங்கிருந்து வருது? வலது பக்கம். அப்ப வெளிச்சம் இதுல மேகத்திலிருந்து வெளிச்சம் வருதா வரலையா? வருது. அப்ப இந்த மேகத்திலிருந்து வெளிச்சம் வந்திருக்கு. அப்ப இந்த மேகம் தான் என்னது? This is the sunrise. இதுதான் சூரிய உதயம். அருமையான சகோதரர்களே, அதனால இன்னைக்கு சூரிய உதயம் வந்துச்சு. மேகத்துல ஒளி வந்துச்சு. தூதர்கள் தான் மேகம் அப்படின்றார். It is the rising of the sun அப்படின்ற செய்தியிலே the angels appeared as was prophesied. தீர்க்கதரிசனம் உரைத்தது போல தேவதூதர்கள் தோன்றினார்கள். At the same time a great cluster of light left I was standing and moved 30 miles high in the air. E3 ல சொல்றாரு. படிங்க. அந்த ஏழு தேவதூதர்கள் வந்தபோது ஒரு வெளிச்சத்தினுடைய கூட்டம் வந்தது அப்படின்றார். cluster of light அப்படின்றார். Later the angels appeared as I was prophesied. At the same time அதே நேரத்திலே a great cluster of light left where I was standing. நான் நின்ற இடத்திலிருந்து ஒளி கூட்டம் என்னை விட்டு அப்படியே கடந்து சென்றது. எதை சொல்றாரு அவரு? மேகம், கிளவுட் தான் சொல்றாரு. அந்த மேகம் தான் அப்படி ஒளி கூட்டம். அதான் அப்படி போனிச்சு விட்டு அப்படின்றாரு. அப்போ ஒளி கூட்டம், ஒளி அந்த மேகத்தில் வந்தது. I want to compare this with the sun. அதனால அந்த மேகம் தான் என்னது? This is the sun. இதுதான் சூரிய உதயம். பிரியமானவர்களே, அதனால சூரியன் உதிச்சிருச்சு. இப்ப பிரைட் ஆகிய மணவாட்டி ஆகிய நைட்டிங்கல் கீழே பார்க்கலாமா? இனிமேல் மேல பார்க்கணுமா? மேலதான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அவளுக்கு அந்த நைட்டிங்கலுக்கே தெரியுது சூரியன் உதிச்சிருச்சுன்னு. அதனாலதான் பாடுது நைட்டிங்கல். நீங்க ரொம்ப பேருக்கு தெரியல சூரியன் உதிச்சதே, ரொம்ப பேருக்கு நீங்க தெரியல செய்தியில இருக்கவங்களுக்கு. ஆனா நைட்டிங்கலுக்கு தெரியுது சூரியன் உதிச்சது. ஒரு பறவைக்கு தெரியுது, ஆனா மனிதர்களுக்கு தெரியல. நோவா காலத்திலே மனிதர்களுக்கு தேவ ரகசியங்கள் தெரியவில்லை, ஆனால் மிருகங்களுக்கு தெரிந்தது. They thought something would be happen. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. So they entered into the ark. Hallelujah. Man did not knew. The wise man. பெரிய ஞானிகள் அதை இழந்தார். அதுபோல நீங்க மணவாட்டியாகி நைட்டிங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Somewhere the sun is shining. எங்கேயோ in the sky. வானத்தில் இன்னைக்கு என்னது? சூரியன் உதிச்சிருச்சு. 1963ஆம் ஆண்டு நீதியின் சூரியன் உதித்தது. The cloud shining. சூரியன் உதிச்சிருச்சுன்னு. அதனால மணவாட்டியாகி நைட்டிங்கலால இனிமேல் பாடாம இருக்கவே முடியாது. We should sing. நம்ம பாடணும். இன்னைக்கு இந்த நைட்டிங்கல் பாடுவது போல இன்னைக்கு பாடணும். நம்ம ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். நம்ம only believe பாடணும். அல்லேலூயா praise the Lord. நைட்டிங்கல் அந்த வீடியோ நைட்டிங்கல் தேவனை துதிக்கிறது. அது அதோடைய பாஷையில துதிக்குது. நம்ம பாஷையில நம்ம என்ன சொல்லணும்? சூரியன் உதிச்சிச்சா அப்படின்னு சூரியன் உதிச்சிச்சா இல்லையான்னு கேட்டா உடனே பிரைட் நைட்டிங்கல் என்ன சொல்லணும்? ஆமென் என்று சொல்லணும். ஹல்லேலூயா என்று சொல்லணும். உதிச்சிருச்சு என்று சொல்லணும். ஒன்லி பிலீவ் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? பாடுங்க. ஹல்லேலூயா. வருதா சவுண்ட்? நல்ல சவுண்ட் எடுக்கலாம். சரி. அருமையான சொல்லி இந்த கடைசி நாளிலே தேவன் மகத்தான கிரியை நம்ம மத்தியிலே செய்திருக்கிறார். அதனால இப்ப திங்ஸ் நடந்துட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ் திங் வில் பி ஹேப்பன்? நடக்க போகிற காரியம் என்ன? பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம பார்க்கணும்.
மேலறையிலே அப்பர் ரூம்ல 120 பேர் they received the holy spirit. 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்புறம் சர்ச்சேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மெசேஞ்சர் யாரு? பால். டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட்ல he met the pillar of fire. தமஸ்கு வீதியில அக்கினி ஸ்தம்பத்தை பெற்றான். அவன் முதல் சபையினுடைய தூதன். அப்புறம் செகண்ட் சர்ச், தேர்ட் சர்ச், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் சர்ச். செவன்த் சர்ச் the prophet வந்தார். 1963ல அங்கே ஓகேவோ ரிவர்ல இது வந்துச்சு, பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சு. 1963ல பில்லர் ஆஃப் கிளவுட் வந்துச்சு. அது முடிஞ்சிச்சு. இப்ப பிரைடு சூரிய வெளிச்சத்துல அவ காஞ்சிட்டு. now the bride lays before the sunlight. next thing என்ன? what is the next thing? the physical rapture. அடுத்து நடக்க என்ன இருக்குது? இயற்கை சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுது. சரீரத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சம்பவம் நடக்குது. ஆகவே பிரைடு தான் இன்னைக்கு யாரு? நைட்டிங்கேல். இன்னைக்கு நைட்டிங்கேல் யாரு? today who is the today's nightingale? bride is the nightingale. she is the girl comes in the night. she is the girl in the night. so she is nightingale. she is the lady with the lamp. அவதான் லேடி. என்னது? வார்த்தையாகிய விளக்கை கையில் வைத்திருக்கிற லேடி. she is the nightingale as like the nightingale bird. அவ நைட்டிங்கேல் பறவையை போல இருக்கிறான். அந்த பறவை என்ன செய்யுது? சூரியனை பார்த்தா பாட ஆரம்பிச்சு தலையை மேல தூக்கி பாடும். அதுபோல இன்னைக்கு தலையை நம்ம மேல தூக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு நீதியின் சூரியன் உதிச்சிச்சு. அதனால நம்மளால இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? பாடாம இருக்க முடியுமா? முடியாது. நம்ம பாடலைன்னா நம்ம நைட்டிங்கேல் இல்லை. நம்ம பாடணும்னா நம்ம யார்? இன்னைக்கு we are nightingale. பாடனா நைட்டிங்கேல். so let us sing as like the nightingale. நம்ம நைட்டிங்கேல போய் நைட்டிங்கேல போல நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு பாடணும். we should scream like the nightingale. அந்த நைட்டிங்கேல போல நம்ம சத்தமிடணும். என்னன்னு சொல்லி சத்தமிடணும்? ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி செய்தி சத்தமிடணும். இன்னைக்கு செய்தி பிரசங்கிக்கப்படும்போது ஆமென் அல்லேலூயான்னு சொல்லணும்னா நம்ம யாரை போல தோணுது? நம்ம நைட்டிங்கேல் இல்லைன்னு தோணுது. நைட்டிங்கேல் அது பாடுவது போல நம்ம பாடணும். we should sing the only believe song. Hallelujah. let us stand and sing the only believe song. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நைட்டிங்கேல் போல நம்ம only believe, நான் விசுவாசிக்கிறேன். I see the sun is shining. சூரியன் உதித்ததை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைகளை நாம் உயர்த்தி இந்த மேகத்தை நாம் நோக்கி பார்த்து சூரியன் உதித்தது என்று சொல்லி only believe, only believe, all things are possible என்று சொல்லி நாம் பாடுவோம். Hallelujah. praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். let us sing the Lord. Hallelujah. நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். Hallelujah. 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 Praise the Lord. Lord, we are seeing the sun is shining, Lord. Hallelujah. Stothrikrom. We turn our heads up. We see the sun, Lord. Hallelujah. We are saying, Amen. Hallelujah. The sun is rising. Hallelujah. Praise the Lord. Oh, hallelujah. Praise the Lord. Oh, hallelujah. நைட்டிங்கேல் பறவை அதனுடைய மொழியிலே தேவனை துதிக்கிறது. சூரியனை பார்த்து நைட்டிங்கேல் bird singing in his language when she is seeing the sun. சூரியனை பார்க்கும்போது அதனுடைய பாஷையிலே it praises the Lord in her language. அதனுடைய பாஷையிலே தேவனை துதிக்கிறது. Oh bride of Christ, while we are seeing the sun is shining there as in the form of the cloud. Hallelujah. சூரியன் மேக வடிவத்தில் இன்றைக்கு சூரியன் இன்றைக்கு ஷைனிங் ஆகி கொண்டிருக்கும்போது we turn our head to the up. நம்முடைய முகத்தை நாம் உயர நாம் தூக்க வேண்டும். and let us sing in our language. நம்முடைய பாஷையிலே நாம் பாட வேண்டும். only believe, all things are possible. only believe என்று பாட வேண்டும். Hallelujah. let us sing only believe. We see the sun is shining.
நட்சத்திரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, தூதன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது வெளிச்சம் வருகிறது என்பதை கண்டு துதிக்கிறது, தலையை உயர்த்தி துதிக்கிறது. அதுபோல ஆவிக்குரிய வேலைகளை நாம் இந்த நாளிலே நமக்கு அறிந்து கொள்ள தீர்க்கதரிசி நமக்கு செய்தியிலே உதவி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார்கள். சாயங்கால வேலை கடந்து போனது. லூத்தர் எல்லாம் மத்தியானத்திலே வந்தார்கள். வெஸ்லி லூத்தர் எல்லாம். தீர்க்கதரிசி சாயங்கால வேளையிலே வந்தார். 7 முத்திரை திறக்கப்பட்ட போது ஆவிக்குரிய இருள் நேரம் ஆரம்பித்தது. நள்ளிரவில் தான் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம். In the midnight the sun came. Behold the bridegroom cometh. Hallelujah. தீர்க்கதரிசி சொல்றார், இருள் நேரத்தில் தான் மணவாளன் மணவாட்டியை சந்திக்கிறார். As like the Juliet and Romeo story. ஜூலியட் ரோமியோ ஸ்டோரியை போல ரோமியோவானவன் ஜூலியட் ஆகிய மனைவி மணவாட்டியை ராத்திரி நேரத்தில் வந்து ஏணியை போட்டு ஏறி சந்திக்கிறான். ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரோமியோ ஜீசஸ் கிரைஸ்ட் came from her. And he came with the ladder, the 7-stepped ladder. 7 முத்திரை 7 படிகளை கொண்ட ஏணி ஆகிய 7 முத்திரையை கொண்டு அவர் ஏறி வந்து மணவாட்டியை சந்திக்கிறார். Hallelujah. He meets the bride, the Juliet. Hallelujah. Praise God. So this is the midnight time. Now, after opening the 7 seals, 7 முத்திரை திறக்கப்பட்டது. The daylight came. Hallelujah. வெளிச்சம். The third full came. மூன்றாம் வெளிச்சம் வந்து விட்டது. Hallelujah. The sun has risen. சூரியன் இப்பொழுது உதித்துக் கொண்டிருக்கிறது. This is the rising of the sun. The cloud is shining. Hallelujah. Upon the bride of Christ. மணவாட்டி மேலே. So the nightingale is singing. நைட்டிங்கேல் singing பாடிக்கொண்டிருக்கு. என்ன பாடுகிறது? Jesus is here. இயேசு இப்பொழுது இங்கு இருக்கிறார். அவர் he is not in heaven. He is in the bride. He is with the bride. He is in the bride. Hallelujah. Jesus is here. Jesus is here. All things are possible. Jesus is he will take away from this best house to the best house. Hallelujah. In the best house இலிருந்து நம்மை best houseக்கு நம்மை அழைத்து செல்ல இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். Hallelujah. அவருக்கு நன்றி. தேவன் இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றி. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மதிய நேரத்துக்காக நன்றி. தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மணவாட்டிக்கு குட் மார்னிங் சொல்லி இருக்கிறார். இந்த மேகத்தின் மூலமாக அவர் குட் மார்னிங் ஷாலோம் டு தி பிரைட் என்று சொல்கிறார். அவர் மணவாட்டிக்கு சமாதானம். மணவாட்டியே, ஓ மணவாட்டியே, உனக்கு குட் மார்னிங் என்று அந்த செய்தியை அவர் மேகம் வெளிப்பட்டதன் மூலமாக சொல்கிறார். அதை பார்க்கிற நைட்டிங்கேல் ஆகிய மணவாட்டி உடனே தலையை தூக்கி வானத்திலே மேகத்தை பார்த்து அவள் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அவள் only believe, now I believe, Jesus here என்ற ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லி அவள் பாட வேண்டும் அந்த மேகத்தை. என்றால் அவள் நைட்டிங்கேலாக இருந்தால் அவளால் பாடாமல் இருக்க முடியாது. நைட்டிங்கேல் பாடிக்கொண்டே இருக்கும், துதித்துக் கொண்டே இருக்கும், மேலே பார்த்து வானத்தை பார்த்து. அதுபோல மணவாட்டி இந்த மேகத்தை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறாள். மணவாளனை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறாள். ஓ என்ன தேவனே, உடைய வெளிப்பாடுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஓ எங்களை நீர் வழி நடத்த. அந்த கல்லனை பார்த்த அந்த பார்வையில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல மேகத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டின் மூலம் எங்களை நீ டச் பண்ணும்போது எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்கிறேன். When the revelation, when the sun shines, comes from the cloud and it touches the bride, when he touches the bride, all the sins of the bride will gone away. Hallelujah. மனவாட்டி எல்லா பாவங்களும் போய் மனவாட்டி பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒன்லி பிலீவ் உம்மை பார்த்து பாடிக்கொண்டே இருக்க உதவி செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று பாடிக்கொண்டே இருக்க உதவி செய்யும். உங்களுக்கு நன்றி. உடைய ஒளிக்காக நன்றி, உடைய வெளிச்சத்துக்காக நன்றி, சூரிய உதயத்துக்காக நன்றி. எங்களை வழிநடத்தும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களா, மகிழ்ச்சி அடைவார்களா? Glory. Hallelujah. The nightingale is always very happy to sing. பறவைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. So they are singing. ஆகவே அவைகள் பாடிக்கொண்டிருக்கிறது. They has no blood pressures.
அவைகள் they have no blood pressures. அவர்களுக்கு blood pressure இல்லை, அதுக்கு high blood pressure இல்லை. ஏனென்றால் they knew that they have the creator for them, that cast them. அவைகளை கவனிக்கிற சிருஷ்டிகர் அவர்களுக்கு அவைகளுக்கு இருக்கிறார் என்று அவைகள் அறிந்திருக்கிறது. அதனால அதுபோல நாங்கள் எங்களுடைய சிருஷ்டிகர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சில ஜெப குறிப்புகளுக்காக அருமையான அந்த சகோதரன், அந்த வாலிப பையன் அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆஸ்பத்திரியிலே அபாய கட்டத்திலிருந்து அந்த மகனுக்காக வேண்டும். நீர் நினைத்தால் உங்களுடைய வல்லமை அவனை தொட்டால் நீர் அவன் சுகப்பட முடியும் என்று விசுவாசிக்கிறோம். என்னுடைய பரிபூர்ண வல்லமையினாலே அவனை தொடுவீராக. அந்த பையனை என்னை சுகப்படுத்தும்படி தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பையன் கண் திறந்து சுகமடைய உதவி செய்யும். அதுபோல நாளில் இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற அந்த மகளுக்காக, அந்த எக்ஸாமில் அந்த மகள் பாஸ் ஆக, அந்த பரீட்சையிலே மேல் படிக்கும் பரீட்சையிலே பாஸ் ஆக தருதா உதவி செய்யும். மோனி பிரதர் ஜெரோப் அவங்களை ஆஸ்வதிக்க முடிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிறோம். அதுபோல ஆண்டவரே சுயநத்தில் இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரதர் ரிச்சர்டுக்காக ஜெபிக்கிறோம். காரைக்காலில் இருக்கிற பிரதர் ரிச்சர்டுக்காக, அவருடைய மனைவி சிஸ்டருக்காக, அவர் பேரலைஸ் அட்டாக் ஆகி அந்த சுயநத்தில் இருக்கிற அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்க முடியும் சகோதரன் கேட்டுக்கொண்டார். அவர்களை உங்களுடைய வல்லமை அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறார். Lord, you touch with your power to this sister, upon this sister. அந்த சகோதரி மேல் உங்களுடைய வல்லமையிலே நீர் தொடும்படி ஜெபிக்கிறோம். அவரை சுகப்படுத்து. Heal that sister, Lord. அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜோதியுடைய அம்மா ஜெயம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ காத்துக்கொள்ளும். இந்த துன்பமான இந்த நேரத்தில், வருத்தமான இந்த நேரத்திலே அவர்களை காத்து அவர்கள் உதவி செய்ய முடியும், சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றி சொல்லிட்டு அதுபோல இங்கே வந்து தியாகராஜனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த டிரைவர் தியாகராஜனுக்காக, அவருக்கு இருக்கிற பல விதமான பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம், பல வேதனைகளுக்காக, அதிலிருந்து நீங்கள் சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இங்கே இருக்கிற பல விதமான சிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வியாதியிலே, இந்த தைராய்டு மற்றும் பல விதமான வியாதியிலே, இந்த வெர்டிகோ போன்ற விதமான சுகவீனங்களில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் நித்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது சிஸ்டர் லிலிக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் பிரேமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவீனங்கள், அவருடைய வெர்டிகோ, அவருடைய இந்த தைராய்டு மற்றும் பல விதமான பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். தலை சுற்றல் போன்ற காரியங்களுக்காக தேவனை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம். பல விதமான காரியங்கள் வெளியில் வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த சிவாவுக்காக ஜெபிக்கிறோம். பெங்களூர்ல வந்து இருக்கிற சகோதர குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ஷிஃப்டிங்காக ஜெபிக்கிறோம். அதனால ஆசீர்வாதமாக கர்த்தர் ஆண்டவரே இது ஆபிரகாமை நீர் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு சென்றது ஒன்று செல்ல சொன்னீர். உங்களுடைய தெய்வீக திட்டத்தின்படி, உங்களுடைய விஷன் படி, உங்களுடைய வழிநடத்தல் படி, நீர் வார்த்தையின்படி அவர்களை கொண்டு சென்றீர். கர்த்தருடைய வார்த்தையின்படி சென்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க வந்திருக்கிற பல விதமான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பல விதமான பிரச்சனைகள் உண்டு, பல விதமான துன்பங்கள் உண்டு, பொருளாதார பிரச்சனை உண்டு, உணவு பிரச்சனைகள் உண்டு, நோய்கள் உண்டு, பல வேலைகள் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கள் உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கு, பல விதமான காரியங்கள் இருக்கிறது. இது ஆனால் நாங்கள் அந்த நைட்டிங்களை நினைக்கும் போது, அந்த நைட்டிங்களை பார்க்கும் போது எல்லாம் மறந்து போக உதவி செய்ய ஆண்டவரே. அவைகள் எல்லா கவலையும் மறந்து தேவனை துதிப்பது போல எங்கள் எல்லா கவலைகளையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்யூஷன் தருவீராக. Lord, please give the answer to all the problems of us. Give the solution, give the answers to the prayer through the blessings, Lord. Hallelujah. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அவை எல்லாவுக்கும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருவீராக. We pray these things in Jesus' name. Through the faith, விசுவாசத்தின் மூலமாக இவைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் bless you.